सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीष शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய போர் நாடுகள் விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் பாகவதமோ ராமாயணமோ மகாபாரதமோ எல்லாம் பகவான் நாமத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். எதை பேசினாலும் பாகவதம் பேசினாலும் ராமாயணம் பேசினாலும் மகாபாரதம் எந்த கிரந்தங்களை பேசினாலும் அது பகவான் நாமத்தில் போய் பகவான் நாமத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதான் மெயின். அதனால் ஏன்னா பாகவதமே அப்படி தான் முடிச்சிருக்கு. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாவ பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணா தம் நமாமி ஹரிம் பரம். அதாவது பகவான் நாமத்தையும் பகவான் நாமையும் பகவானையும் பிரிக்க முடியாது. பகவான் நாமத்தையும் பகவானையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா பாகவதம் வேற இல்லை, பகவான் நாமா வேற இல்லை. பகவான் நாமத்தினுடைய பெருமை சொல்ல வந்தது தான் பாகவத நாம புராணம். ராமாயணமும் முடிவு என்னன்னா பகவான் நாமா ராமநாமத்தை கொண்டு வந்து சேர்க்கறது தான். நாமம் இல்லைன்னா எதுவுமே எந்த தர்மமே அது பூர்த்தியாகாது, பூர்ணமடையாது. குந்திதேவி ஸ்துதியிலே லாஸ்ட்டில் என்ன சொல்கிறா? ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ண சகா விஷ்ணு ரிஷபா அவனித்திற்கு ராஜன்ய வம்சதகனா அனுபவர்க்கு வீதியா கோவிந்தா கோத்விஜ சுரார்த்தி ஹராவதாரா யோகேஸ்வரா அகில குரு பகவான் நாமஸ்தே அப்படின்ட்டு எல்லா நாமங்களாகவே அவன் புகழை பாடக்கூடிய நாமங்களாலேயே கொட்டிட்டான் அந்தம்மா குந்தி தேவி. அந்த பாகவத வாசனை அடிக்கணும். ஏன்னா அந்த பாகவதத்தில் ஸ்லோகங்களை சொல்லும்போது அந்த பாகவதம் நமக்குள்ளே அந்த ஸ்லோகங்களை சொல்ல 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 நமக்குள்ளே ஒரு தபஸ், அது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்போது அவைகள்லாம் இந்த பாகவத பாராயணமே ரொம்ப விசேஷம். ஆனால் அவைகளுடைய நோக்கம் என்னென்னா பகவான் நாமா தான். எவ்வளோ வசதியாக இருக்கிற பாகவதம் பகவான் நாமா இருந்தால் தான் அது பிரயோஜனப்படும் இல்லையா? பாகவத வாசனையை உண்டாக்கக்கூடியது, பாகவத ஸ்லோகங்கள் அப்படியே ரமிக்க செய்யக்கூடியது எல்லாம் ஓகே. பகவான் நாமத்தை நீ அவமதிச்சுட்டு நீ என்ன தான் பாகவதம் படித்தாலும் ராமாயணம் படித்தாலும் அது பிரயோஜனமாகாது. ஏன்னா பாகவதத்துடைய நோக்கமே நாமா தான், ராமாயணத்துடைய நோக்கமே நாமா தான். அந்த பகவான் நாமத்தை மாத்திரம் சொன்னாலும் பரவாயில்ல. நீ பாகவதம் படிக்கவேனா, ராமாயணம் படிக்கவேனா, மகாபாரதம் எதுவும் படிக்கலாம் கூட பரவாயில்ல, நாம மாத்திரம் சொன்னால் போதும். ஆனால் நாமத்தில் ஸ்ரத்த வரணும்னா அந்த நாமத்துக்கு உரியவனாகிய நாமி அவனுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த பெருமைகளை சொல்லக்கூடியது தான் பாகவதம், பகவத்கீதை.
ராமாயணம், மகாபாரதம் போன்றவைகள் எல்லாம், மற்ற புராணங்கள் எல்லாம். ஏன்னா அவனுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டா தானே அவன் பக்தர்களாகிய பிரகலாதன், துரோணை எல்லாம் எப்படி பகவான் ரட்சித்திருக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதனால் அவன் பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவன் நாமத்தை சொல்லும்பொழுது உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாம சொல்ல முடியும். அப்படியேப்பட்ட ராவண வதம் செய்த ராமனுடைய நாமத்தை நாம் சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்படியேப்பட்ட அகலியினுடைய பாவத்தையே போக்கின ராமநாமத்தை நாம் சொல்கிறோம், வால்மீகியினுடைய பாவத்தையே போக்கின ராமநாமத்தை நாம் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அவன் நம்ம பாவங்களையும் போக்கக்கூடியது. சுக்ரீவனுடைய துன்பத்தை போக்கின அப்படியேப்பட்ட ராமநாமத்தை நாம் சொல்கிறோம். சபரிக்கு மோட்சத்தை அளித்த, ஜடாயுக்கு மோட்சத்தை அளித்த அப்படியேப்பட்ட ராமபிரான் அவனுடைய நாமத்தை நாம் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆஞ்சநேயருக்கு பலத்தை விருத்தி செய்த ஜெயத்தெதி போலோ ராமன் சொல்லக்கூடிய அப்படியேப்பட்ட ராமநாமத்தை நாம் சொல்கிறோம். எப்படி ராட்சசிகளால் கொடுமைப்படுத்தப்பட்டிருந்த சீதைக்கு ராமநாமம் பொறித்த அங்குலியத்தை கொடுத்த பிறகு சோகமெல்லாம் நீங்கி நிற்றோம். ராம சங்கீர்த்தனம் வீத சோகா. அப்போது ராமநாம சங்கீர்த்தனத்தினால சோகம்லாம் நீங்கி போச்சான் சீதைக்கு. அந்த ராட்சசர்கள் கொடுமையிலிருந்து விடுபட்டாலாம். அப்போ ராமநாமம் பொறித்த அங்குலியத்தை கொடுத்த பிறகு தான் அவள் பேரானந்தம் அடைந்தாள். அப்போ நாமத்தினால தான் சோகம் நீங்கும் அப்படின்னு சீதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் நாமி வரல, ராமர் வரல இன்னும். ஆனால் ராமன் நாமம் பொறித்த ராமன் நாமம் இருக்கு இல்லையே, அதுதான் சோகத்தை போகி ராம சங்கீர்த்தனம் வீர சோகம். ராமனுடைய பெருமைகளை கேட்கும்போதே ராமன் நாம் பொறிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை பார்த்தபோதே அவள் சோகமெல்லாம் நீங்கி போயிட்டான் ஆஞ்சநேயர் கொடுத்த மோதிரத்தினால. அப்போது பகவான் வர வேணாம், பகவான் நாமாவே போதும் அவள் சோகத்தை தீர்ப்பதற்கு அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இவருக்கே அசோகம் எங்கெங்கே தேடி பார்த்தார், சீதை கிடைக்கல, அழைச்சல்ல. அப்போ பகவான் நாமத்தை சொன்னார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்பிய நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்பியா அப்படின்னு பகவான் நாமத்தை சொன்ன நமோஸ்து ராமாய அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த க்ஷணத்தில் பார்த்தா அது இந்த அசோகவனத்தை தேடாமல் போயிட்டுமே. எங்கெங்கேயோ தேடி சீதை காண கிடைக்கல, அசோகவனத்தில் பார்த்தா சீதை காண கிடைத்தாள். அதனால் ராமநாமத்தினால்தான் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பளிச்சுன்னு மங்களகரமாக அது வெற்றியை கொடுக்கும், மங்களத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அதனால் எல்லா கிரந்தங்களும் சகல சாஸ்திரங்களும் பகவான் நாமத்தை நோக்கி பயணிக்கும் போது நாம் மட்டும் நாமத்தை அலட்சியப்படுத்திட்டு நாம் என்ன தான் நம்ம வேதங்களை அத்தியம் பண்ணி என்ன தான் நம்ம படித்தாலும் பாண்டித்யம் பெற்றாலும் அவைகள் பிரயோஜனம் இல்லை. அவைகள்லாம் அப்படியே இருக்கும், பெருசாக பலன் கொடுக்காது. பகவான் நாமத்தை ஆணிவேராக வைத்து கொண்டு பகவான் நாமத்தை கீர்த்தனம் பண்ணி அப்புறமா நீ எது பண்ணாலும் பலன் கொடுக்கும். நீ எது செய்தாலும் அதுக்கு மகிமை அதிகமாகும், அதுக்கு சாநித்தியம் அதிகமாகும். பகவான் நாமத்தை பிரதானமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ எது செய்தாலும், நீ பாகவதம் படித்தாலும் உனக்கு பாகவதம் கை கொடுக்கும், ராமாயணம் படித்தாலும் ராமாயணம் கை கொடுக்கும். அதில் உள்ள அர்த்தங்கள் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். நீ சொல்லக்கூடிய பாகவதத்துக்கு பகவான் நாமா சொல்லிவிட்டு மூல பாராயணம் பண்ணிவிட்டு அந்த பாகவதம் பாராயணம் பண்ணிவிட்டு அப்புறம் பாகவதம் சொல்லி பாருங்கள். அந்த பாகவதத்துக்கு தனி மெருகேற்றப்படும். அப்படி புரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் என்ன இதுலையா கவனமாக இருக்குது, பாகவதத்தில் படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது, பகவான் நாம சொல்லி இதுலையா கவனமாக இருக்கிறோம்? எவ்வளோ பேர் பார்த்தா வீட்டில் சண்டை போடுறது, மல்லு கட்டி நிற்கிறது, முரட்டுத்தனமாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறது, இதில் தானே கவனம் போகுது. பார்த்துடலாம், என்ன பார்த்துட்டு போகிறேன் நீ? நான் தோக்க மாட்டேன், நான் எல்லாத்துலேயும் ஜெயிப்பேன், எனக்கு அவ்வளோ பலம். என்ன தான் நம்ம சாத்விகமான தன்மைகளை சம்பாதிச்சிக்காமல் இது மாதிரி தமோ குணத்தில் அறியாமல் வீழ்த்தப்பட்டு இப்படிப்பட்ட முரட்டுத்தனத்தை கையாண்டு கொண்டு போட்டியும் பொறாமையுமாக உறவினர்களுக்குள்ளே போட்டி பொறாமை இதில் விழுந்து கடந்தால் எப்படி கிருஷ்ண பக்தி உண்டாகும், ராம் பக்தி உண்டாகும் சொல்லும் பார்க்கலாம். இதுக்கு தான் அது கிருஷ்ண பக்தி ராம் பக்திக்கு நேர் ஆப்போசிட்டாக செய்யுது. இந்த குணங்கள் எல்லாம் எல்லாரும் சண்டை போடலாமா, எல்லாரையும்
எதிரிகளை சம்பாதிச்சுக்கிட்டு தாழ்ந்து போகாமல் பணிவு இல்லாமல் எல்லாருக்களையும் முரட்டுத்தனத்தை கடைப்பிடிச்சுட்டு அப்படி இருந்தால் எப்படி பகவத் பக்தி உண்டாகும்? எப்படி ராம் பக்தி கிருஷ்ண பக்தி உண்டாகும் சொல்லும் பார்க்கலாம். எப்படி பகவான் நாமத்தில் பிரவருத்தி ஏற்படும்? நாமத்தில் சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்? உண்டாகாது. முரட்டுத்தனம் தான் அதிகமாகும். இந்த பழிக்கு பழி வாங்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைத்தனமான புத்தி. இதெல்லாம் இந்த அல்ப விஷயங்களை எவ்வளோ பேர் பக்தர்கள்லாம் பார்க்குறேன். ஆனால் இந்த அல்ப விஷயத்தில் அங்கே தான் தவறிடுறாங்க. பெரிய பெரிய விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குது, நல்லா பாண்டித்யம் பெற்றவங்களாக இருப்பாங்க, நல்லா தீட்சை எடுத்துக்கிறாங்களா, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அற்பமான இந்த சுபாவம், பிறர் நல்லா இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் என்னை பகைச்சவங்க அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு இந்த இந்த தாழ்ந்த மனப்பான்மை தான் அவர்களுடைய பக்தி கெடுத்துது. ஒரு சொம்பு பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் அது பால் முழுவதும் விஷமாய்க்கிறது போல் இந்த மனசில் இது மாதிரி விஷமங்கள் என்ன ஆகுதுன்னா நம்ம பக்தியை கெடுத்துரும். அதனால் இது மாதிரி குணங்களை வளர்த்துக்கூடாது. என்னென்னா தாழ்ந்து போ, சலாம் போட்டு போ, பரவாயில்ல, பெரிய ஆளா சரி ஓகே, சின்ன பையனாக இருக்கான் அவன்னா என்னை மிஞ்சி போகிறதுன்னு இருக்கட்டும். அந்த சின்ன பையனுக்கு நீ தாழ்ந்து போ, அந்த சின்ன பையனோட நீ சின்னவன் ஆகிடு, அப்போ தான் நீ பெரியவன் ஆவ. அவனுக்கு சலாம் போட்டு பரவாயில்ல போ, தாழ்ந்து போ, இதெல்லாம் விட்டு கொடுத்துரு. ஏன்னா இந்த லோக விஷயங்களில் இந்த கௌரவம் பார்க்குறது, வரட்டு கௌரவம் பார்க்குறது, நான் பெரியாளா நீ பெரியாளான்னு போட்டி போகிறது, இதெல்லாம் விட்டு கொடுத்தா தான் அதெல்லாம் பகவத் லாபம் கிடைக்கும், பக்தி லாபம் கிடைக்கும், ஞான லாபம் கிடைக்கும். அதை சம்பாதிக்கணுமா வேணாமா? சாத்வீக தன்மையில் வளரணுன்னா இந்த தஜோகுணம் தமோ குணம் ஆகிய இந்த தீய குணங்களை விட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இது அவங்களே பெரிய ஆளாக இருந்துட்டு போட்டோமே, அந்த மனப்பான்மை வர மாட்டேங்குது. உடனே கோபம் பொங்கிட்டு வந்துடும் இல்லையா, அப்படி சீரின்னு வரோம் இல்லையா. நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் யாருக்கும் தாழ்ந்தவங்க கிடையாது. அதுனா அவங்க அவ்வளோ பெரிய ஆள். நான் பகவத் பக்தி பண்ணுறேன், பகவான் என்னை காப்பாற்றுவோம், அதனால் நான் திமிராக தான் இருப்பேன், என் இஷ்டப்படி தான் இருப்பேன், பார்க்கலாம் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சண்டைக்கு மல்லு கட்டி நிற்கிறதுக்கு நம்ம வேலை கிடையாது. இது சாதுனுடைய லட்சணமே கிடையாது. பக்த லட்சணன்றது தாழ்ந்து போகிறது தான். அவர்கள் என்ன வேணாலும் நம்மளை திட்டலாம், நாம் பதிலுக்கு அவர்களை திட்டக்கூடாது. அவர்களுக்கு நாம் பதிலடி கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் என்ன ஆகுதுன்னா மேலும் நம்ம கர்ம வினைகளை சேர்த்துக்கிறோம். கர்ம வினைகளை தொலைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அந்த பூமியில், மேலும் கர்மாக்களை சேர்த்துக்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அப்போ எதுக்கு தான் பாகவதம் படிக்கிறது? அப்போ எதுக்கு தான் பகவான் நாம சொல்கிறது? அப்போ எதுக்கு தான் ராமாயணம் படிக்கிறது? எதுக்கு தான் பக்தி பண்ணுறது? அப்போது இந்த முரட்டு குணங்களை சம்பாதிச்சுக்கிறதுக்காக கிடையாது. பிடிவாதங்களை விடுங்க, இருக்கட்டும், அவங்களே பெரிய ஆளாக போதும். சொன்னால் சொல்லியும் போகிறாங்க, திட்டினா திட்டியும் போகிறாங்க. 4 பேர் முன்னாடி அவமதிச்சுறாங்க, என்னால் அந்த சமயத்தில் கோபத்தை தாங்க முடியல, அதனால் உடனே நான் மற்ற நேரத்தில் பொறுத்துப்பேன் தனிமையில், ஆனால் 4 பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்த என்னால் தாங்க முடியாது, அதனால் உடனே நான் பதில் நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. தப்பு. இருக்கட்டும், அவமானப்படுத்துகிறோம், பரவாயில்ல. அந்த அவமானத்தை இதெல்லாம் உண்மையிலேயே சொல்லப்போனால் இல்லறமானது, நம்ம குடும்பமானது, நம்மளுக்கு இதுதான் நல்ல ட்ரைனிங் சென்டர். இந்த ட்ரைனிங் சென்டரில் தான் நீ நல்லா காமக்குரோதங்களை ஜெயிக்கிறதுக்கு நல்லா பயிற்சி பண்ணிக்க முடியும். நீ தனிமையில் காட்டில் போயோ தவம் பண்ணும்போது அங்கெல்லாம் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. உன் காமக்குரோதங்களை நீ ஜெயிச்சியா இல்லையான்னு உனக்கு தெரியாது. அப்போ என்னென்னா எதிர்பார்க்காத விதமாக அந்த தாக்குதலில் விஸ்வாமுத்திர தனிமை காட்டில் போய் தவம் பண்ணி எதிர்பார்க்காத விதமாக வரக்கூடிய தாக்குதலில் போய் விழுந்து மேனகேரத்தில் மயங்கினார். அப்போ ரொம்ப இடத்துல கோவப்பட்டார். அப்போ அந்த படோடபத்துக்கு அப்போ திரிசங்குக்கு சொர்க்கத்துக்கு கொடுத்து அப்படி தபஸெல்லாம் இழந்து போனார் இல்லையா. அப்போ அதெல்லாம் அங்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. காட்டில் போய் தவம் பண்ணுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது, அதனால் ஏமாந்துடலாம். ஆனால் வீட்டில் நீ இல்லறத்தில் வாசி அப்போ தபஸ்வியாக போய் சன்னியாசியாக போய் காமத்தை விழுந்தால் பேர் கெட்டு போயிடும். அது பேர் ஆகிட மட்டும் இல்லை, தபஸை இழந்துடணும். அதனால் அது என்றைக்குமே இன்றைக்கி ஒரு பிளாக் மார்க்காகவே சொல்கிறேன் இல்லையா. விஸ்வாமுத்திரர் மேனகேரத்தில் மயங்கினான்னு. இப்போ இதே ஒரு இல்லறவாசி தன் மனைவி இடத்துல மயங்கினான்னு சொன்னால் யாருன்னா சொல்லும் பார்க்கலாம், குறையா சொல்லும் பார்க்கலாம், சொல்ல முடியாது. அப்போ இல்லறமானது என்னன்னா இதான் நல்லா ட்ரைனிங் சென்டர். உன்னால் காமத்தை ஜெயிக்கனாலும் ஜெயிக்க முடியும், தவறி விழுந்தாலும் உனக்கு குறை ஏற்படாது. அது குறையாக சொல்ல மாட்டாங்க யாருமே. அதே சமயத்தில் ஏன்னா மனைவிடத்தில்
நீ உன் மனைவிடத்தில் ஆசைப்படுறது யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கோவப்பட்டு இது பண்ண அவன் இல்லற வாசிப்பான். அப்படிதான் போனால் சன்னியாசியாக கோவமடையாமல் இருக்கிறதுக்கு. அப்படின்னும்போது இந்த இடத்துல நீ கோபத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை பல தடவை ஃபெயிலியர் ஆனால் கூட அதை நீ எப்படியாவது ட்ரெயின் பண்ணி மறுபடியும் கோபம் வராமல் நீ கோபம் வராதபடி பக்குவப்படுத்திக்கலாம். அப்போ இல்லற தர்மம் கிரகஸ்தாசிரம தர்மம் தான் நல்ல ட்ரைனிங் சென்டர், அழகாக அந்த காமக்குரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு. அப்படின்னும் போது அதுக்காக நம்ம கோபத்திலே விழணும், காமத்திலே விழணும்னு அவசியம் இல்லை. சொல்கிறேன், அதுலேருந்து வெளியே வரணுன்ற உனக்கு வாய்ப்பு எங்கே கிடைக்கிதுன்னா, இல்லறத்தில் பிக்கல் பிடுங்கல் இருக்குதுன்னா இதுதான் பெஸ்ட்டு. இங்கே தான் நீ வைராக்கியத்தை யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். யார் பகவத் பக்திக்கு உதவுறாங்க, எது உதவும். இல்லறம் நம்ம குடும்ப உறவினர்கள் நமக்கு ஆபத்து காலத்தில் உதவுறாங்களா, பகவான் உதவுறாங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பரிச்சயம். ஆபத்து காலத்தில் இவங்களாம் உதவணும்னு நினச்சா கூட உதவ முடியாது. நல்லவங்க தான், உறவினர்கள் தான், உன் மேலே உயிரே வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவர்கள் காப்பாற்ற சக்தியற்றவர்கள், பகவானால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இந்த இல்லறத்தில் அப்போது பலவிதமான பக்குவங்கள் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் தான் ஒரு மனுஷனுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் இது. அதே சமயத்தில் நீ வீழ்ச்சி அடைந்தாலும் உனக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. மறுபடியும் நீ அந்த வீழ்ச்சியை சரி பண்ண பார்க்கலாம். சரி பண்ணி அடுத்த நிமிஷம் நீ காமக்குரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு மறுபடியும் பிரயத்தனம் பண்ணலாம். அப்புறமா நீ ஒரு நாள் பார்த்தா இல்லறத்தில் இருந்துக்கிட்டே சன்னியாசி மாதிரி இருப்ப. எப்படி இருப்பேன்னா பகவத் பக்தியில் தலைச்சின்னு இருப்பேன். அப்போது உன் நோக்கமெல்லாம் அந்த இந்திரியங்களை ஜெயிக்கிறது, காமக்குரோதத்தை ஜெயிக்கிறதா இருக்கணும். அப்படின்னும் போது இந்த இல்லறத்தில் நம்ம போட்டியும் பொறாமையும் இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? உறவினர்களுக்குள்ளே விட்டு கொடுக்கல, உறவினர்களுக்குள்ளே தாழ்ந்து போகல அப்படின்னா அவங்க தான் தாழ்ந்து போக மாட்டாங்க. சரி, நீ தாழ்ந்து போ அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிறல்ல, அந்த பொறுமையை கடைப்பிடிக்கிறல்ல. இப்போ மனைவி சுடுசொற்களால் ஈட்டி குத்துற மாதிரி இருக்குது, தாங்கிக்க முடியல. ஆனால் ஒரு தடவை தாங்கிக்க முடியல, 2 தடவை தாங்கிக்க முடியல, உடனே திருப்பி அடிச்சிடுறான் இல்லை திட்டிடுறான். எல்லாம் நடக்குது குடும்பத்தில். அது பழக்கப்பட்டு போச்சுன்னா அப்போ அந்த சுடுசொற்கள் இதெல்லாம் தாங்கி அப்படியே அந்த பொறுமை அந்த பழக்கமான ஆண்களையும் பார்த்துனுக்குறேன். அவங்க சிரிச்சுனே போயிடுவாங்க, பொறுமையை கடைப்பிடிச்சும் போயிடுவாங்க. அப்போது அது மாதிரி இல்லாட்டி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. தன் மனைவி கத்துறான்னா அந்த இடத்த விட்டு உடனே வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. போய் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க, அப்புறமா வருவாங்க. அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. எப்படியோ ஆக மொத்தம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அப்படி தான். ஆக மொத்தம் பிரச்சனையை பெருசாகாமல் பகவத் அர்ப்பணமாக பண்ணிவிட்டு போய்கிட்டே இருந்தோம். அவ்வளோதான். எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து, எல்லாம் ராமார்ப்பணமஸ்து. அதனால் எதுக்காக இது எப்படி சரி சால்வ் ஆகும்னா ஒரே ஒரு விஷயந்தான். இந்த பொறுமை எதனால் உண்டாகும் அப்படின்னா ராமன் நாமத்தை அதிகமாக ஜெபிப்பதால், அதிகமாக சொல்வதால் இந்த பொறுமை. உடனே ஆக்ரோஷப்படுறோம் இல்லையா? சாத்விகமான உணவு, ரொம்ப காரம், புளிப்பு, உப்பு இவைகளை தவிர்த்துட்டு மிதமான காரம், மிதமான சுவைக்க, அதுதான் ரொம்ப நாக்கு சுவைக்கு ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஏதோ வயிற்றுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு மிதமான ருச்சியோடு சாப்பிட்டோம்னா, அதே மாதிரி சமயத்தில் பிரம்மச்சரியம் எல்லாத்துலேருந்து கூட பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கலாம். தாராளமாக கடைப்பிடிச்சுட்டு அதுக்கப்புறம் மானசீகமாக பகவானை மனசில் நினச்சிட்டு அப்படியே பகவன் நாமத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணால் கண்டிப்பாக நமக்குள்ள பலம் உண்டாகும். அந்த பலத்தினால நாம் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய இந்த பொறுத்து கொள்ள முடியாத ஆக்ரோஷம், இந்த கோபதாபங்கள், ஏட்டிக்கு போட்டி, பொறாமை, பணிவின்மை இதெல்லாம் தவிர்க்க முடியும் பகவன் நாமத்தினால. பகவன் நாமம் நல்ல குணங்களை சம்பாதிச்சு கொடுத்துரும். அதுக்கு தான் பகவன் நாமத்தை நிறைய சொல்லுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் ராகமாக பாடுங்க. நீங்கள் பகவன் நாமம் ராகமாக பாடினா கூட அந்த சந்தோஷம் கூட பார்க்கறதுக்கு பொறுக்காது சில பேர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே. அது கூட பொறாமப்படுவாங்க. பற்றியா சந்தோஷமாக பகவன் நாம சொல்கிறான் அப்படின்னு அதனால் கூட பொறாமப்படுவாங்க. வீட்டில் உறவினர்களுக்குள்ளே பொறாமை. ஆமாம், கணவன் சந்தோஷமாக இருந்தால் மனைவிக்கு பிடிக்காது. இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அது மாதிரிலாம் உறவினர்களுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரங்களும் பிடிக்காது நம்ம சந்தோஷமாக இருந்தால். இந்த பொறாமைகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நீ பாட்டுக்கு பகவன் நாம சொல்லிட்டு போயிடணும். அவ்வாடு பகவன் நாம சொல்ல 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 அந்த பொறுமை, அந்த சாந்தி, அந்த பணிவு, அந்த இறக்க சுபாவம் எல்லாமே வரும். நிறைய
முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது வீட்டில் அப்படின்னா அந்த சமயத்தில் மௌனத்தினால்தான் அதை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். மௌனத்தினாலே அவர்கள் திட்டு இது பண்ணுறது, ஆக்ரோஷப்படுறது, கோவப்படுறது, அடித்தடி எல்லாம் பண்ணுறதுன்னா ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணணும். அவங்க பாட்டுக்கு வாயில் நிறைய பேசினே இருக்காங்கன்னா மௌனத்தில் தான் நம்ம அதை சமாளிக்கணும். நம்ம மௌனமாக போயிடணும், அவ்வளோதான். அவங்க பாட்டு பேசினே இருக்காங்க அப்படின்ட்டு கம்முன்னு மௌனமாக போயிடணும். ஒன்றும் இல்லை, அவங்க பேசுறதுனால நம்ம பாபத்தை வாங்கிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். உங்கள் பாபத்தை நீ மௌனமாக போகிறதுனால நீங்கள் குறைஞ்சிட மாட்டீங்க. மௌனமாக போகிற உங்களுடைய பாபத்தை அவங்க உங்களை கடினமாக பேசி திட்டி உங்களுடைய பாபத்தை அவங்க விலைக்கு வாங்கிக்கிறாங்க. வாங்கி அதோடைய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. உங்களுக்கு பாதிப்பு கிடையாது, உங்கள் பாவம் குறையுது, அதனால் உங்களுக்கு பாரம் குறையுது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு நிச்சயமாக சொல்லி ஆகணும். இப்போ நம்ம நாம சங்கீர்த்தனத்தினால்தான் இந்த பலத்தை பெற முடியும். நிறைய நாம ஆவர்த்தி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த பலத்தை பெறலாம். ஏன்னா பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம் கூட சுத்தபத்தமாக இருக்கணும், ரொம்ப ஆச்சாரமாக இருக்கும். ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து ஃபஸ்ட்டு வீடெலாம் சுத்தமாக வச்சு ஆச்சாரம் சுத்தமாக இருந்து நம்ம பண்ணணும். பகவன் நாமத்துக்கு சுத்தபத்தம் தேவையில்லை, எந்த டைமில் சொல்லலாம். அப்போது பகவன் நாமா தான் எல்லாத்தோட பவர். சீக்கிரமாக நம்மளுக்கு எல்லாம் அனுகூலமாக்கிடும். நிறைய விஷயம் பிரதிகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அனுகூலமாக்கிறது எதுனா பகவன் நாமா தான். நாமா சொல்கிறவங்களுக்கு மங்களம் மட்டுமே ஏற்படும். நாமா சொல்கிறவங்களுக்கு பொறுமை உண்டாகும். நாமா சொல்கிறவங்களுக்கு கூர்மையான புத்தி உண்டாகும். யோசிக்கிற தன்மை, நிதான புத்தி உண்டாகும். யோசிக்கிற தன்மை உண்டாகும். மனசில் சாந்தி ஏற்படும் அவங்களுக்கு. அவர்களை பகைச்சவங்களுக்கு தான் நிம்மதி இருக்க மாட்டாங்களே தவிர அவர்களை அந்த பகவன் நாமா சொல்கிறவங்கள பகைச்சினவங்களுக்கு தான் நிம்மதி இருக்காதே தவிர இவர்கள் நிம்மதியாக தான் இருப்பாங்க. இவர்கள் சந்தோஷம், இவங்க சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாது. அதனால் பகவன் நாமத்தை நிறைய ஆவர்த்தி பண்ண தான் இந்த தமோ குண ரஜோ குணத்தை, ஆக்ரோஷம், கோபம், வீணான ஆசைகள், இப்போ நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கலன்னு சொன்னால் அப்படியே துவஞ்சி போகிறோம். இவ்வளோ முயற்சி பண்ணி கட்சியில் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு அதை பற்றி கவலையே படாத, கொஞ்சம் கூட கவலைப்படாது. அந்த ஆசையை விட்டுட்டு நிம்மதியாக இருப்பேன். அது கிடைக்கக்கூடிய பொருளை விட உன் நிம்மதி சாந்தி இருக்குது பற்றியா, அதுக்கு விலை பேசவே முடியாது. அதுதான் விலை மதிக்க முடியாது, அது பெற முடியாது. மற்றதெல்லாம் பெற்றலாம். இப்போது உனக்கு ஒரு விஷயம், ஒரு லாபம் கிடைக்கல, மாதம் ஒரு வருமானம் இல்லை, கிடைக்கல, இல்லை ஏதாவது ஒரு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதில் நஷ்டமாயிருக்கும், பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சு பரவாயில்ல, விட்டுருங்க, தாராளமாக விட்டு அதை பற்றி ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த ஆசையை விட்டுடணும். எந்த ஆசை, எதை எதிர்பார்த்து நம்மளுக்கு தோல்வி அடைஞ்சோமோ, எதனால் நஷ்டமடையுமோ அந்த ஆசையை ஃபஸ்ட்டு, அது நஷ்டமானது ஏன் நஷ்டமானோமா நம்மளுக்கு தோணுதுன்னா அது மேலே ஆசை அதிகமாக இருந்தது. அதனால தான் எதிர்பார்த்து நம்ம முயற்சி பண்ணணும். அந்த செயலில் பலன் கொடுக்கல அப்படின்னும் போது மனசு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுது. எதனால்? எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால. எதிர்பார்ப்பை விட்டுருந்தா, ஆசையை விட்டுருந்தா அது என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, வேர் அறுந்து போச்சுன்னா மரம் பட்டுப்படும் தன்னாலே. அந்த வேர் இருக்கிற வரைக்கும் மரத்தில் கிளைகள் மறுபடியும் எத்தனை தடவை வெட்டினாலும் மறுபடியும் முளைச்சினே இருக்கும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் என்ன தான் ஆசைகளை நிறைவேற்றின்னு நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணதால் சிரமம் தான் அதிகமாகும். மீண்டும் மீண்டும் ஆசைகள் அதிகரிக்குமே தவிர ஆசைகள் நிறைவேற்ற அந்த ஆசைகள் குறையாது. அப்போ அந்த ஆசைகளுடைய வேறு எது? அதை கட் பண்ணிட்டோம்னா உனக்கு அந்த பொருளில் எனக்கு ஆசையே கிடையாது, அந்த பணத்தில் எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னும் போது நான் ஏன் அதில் நஷ்டமானான்னா லாபம் வந்தான்னா நான் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன். நான் ஆனந்தமாக பகவன் நாமா சொல்லிட்டு எனக்கு தான் பாகவத்தில் ஆசை இருக்குது, கிருஷ்ண பக்தியில் ஆசை இருக்குது, ராம பக்தியில் ஆசை இருக்குது, எனக்கு பணத்துலேயும் பெண்ணுலேயும் ஆசை இல்லையே. ஆசை இல்லாத நான் அது அடைஞ்சே தீரணும், அது அடைஞ்சான்னா அது அடையலனா அது கிடைச்சான்னா கிடைக்கலான்னா அதில் வியாபாரத்தில் நஷ்டமானாலும் தோல்வி, அதை பற்றி அதில் எனக்கு ஆசையே இல்லையே. அப்போ வேறு அறுத்துட்டீங்க, ஆசையினுடைய வேறு அறுத்துட்டுன்னா அது பிறகு அது பட்டு போயிடும். அதுக்கு வேல்யூபிளாக இல்லாமல் அந்த கவலைக்கு வேல்யூபிளாக இல்லாமல் போயிடும். அதுக்கு கலிபுருஷனால் உன்னை துன்புறுத்தப்பட முடியாது. அது பெரிய பாரமாக இருந்தது இல்லையா, பெரிய கவலையில் ஒன்று அழுத்திச்சுலே, இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, லட்சக்கணக்கான நஷ்டமாயிடுச்சு அப்படின்ற பாரம் இருந்தது இல்லையா, அதில் ஆசை விட்ட பிறகு அது என்னென்னா பட்டு போன மரம் மாதிரி ஆகிடும். எவ்வளோ பெரிய மரம்டானா, அவ்வளோ பெரிய மரம் நம்ம வேறு அறுந்து போச்சே, அது மொத்தமே உளுத்து போயிடும். அவ்வளோதான்.
அது இனிமேட்டுக்கு அது பச்சையும் இல்லை, அதனால் அது துளுக்காது. அது மாதிரி நம்ம ஆணி வேர் அறுத்தணும். லோக விஷயமான ஆசைகள் முளையே கிள்ளி எரிஞ்சிட்டோம்னா, பகவத் விஷயத்தில் ஆசையை நம்ம திருப்பிட்டோம்னா அதான் ஒரே வழி. நம்ம இந்த ஆசையை விட முடியாது. வேறு விஷயத்தில் ஆசையை வளர்த்து கொள்ளும்போது, கிருஷ்ண பக்தி ராம் பக்தி விஷயத்தில் ஆசையை வளர்த்து கொள்ளும்போது, நாம சங்கத்தில் கவனம் செலுத்தும் போது இந்த ஆசைகள் தன்னாலே குறையதை பார்க்கலாம். அந்த விடுறதுக்கு வழி என்னன்னா, வேறு விஷயத்தில், அதாவது பகவத் விஷயத்தில் பக்தி விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது தான் இது தன்னாலே விட்டு போனமே தவிர நாமளாக விட நினச்சா விட முடியாது. ஆசைகளை எவ்வளோ ஆசைகளை விட நினைக்கிறோமோ அவ்வளோ மனசு கொந்தளிக்கும். உன் மனசே உனக்கு நிம்மதி கெடுத்துரும். அந்த ஆசைகளால் துன்பத்தை உண்டு பண்ணி உன்னை நிம்மதி கெடுத்து இரவும் பகலும் அதையே நினைக்க செய்திடும், நம்மளை பலவீனப்படுத்திடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆசைகளை விடுறதுக்கு ஒரே வழி என்னென்னா, பகவான் விஷயத்தில் ஆசையை வளர்த்துக்கணும். இதுதான் ஒரே வழி. பக்தி தான் ரொம்ப சக்தி உடையது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பக்தி ரொம்ப சக்தி உடையது. அந்த பகவான் விஷயத்தில் ஆசை கொண்டவர்கள் எல்லா ஆசைகளையும் ஈஸியாக விட முடியும். அவங்களால எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியாத பிரச்சனைலாம் ஈஸியாக சமாளிச்சுடுவாங்க. பணிவாக போயிடுவாங்க, தன்மையாக போயிடுவாங்க. பகவத் பக்தி எவ்வளோ பகவத் பக்தியில் சந்தோஷம் அடைகிறவங்க, அந்த சந்தோஷ புஷ்டியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சுன்னு போயிட முடியும். சந்தோஷம்தான் பலமே. அந்த சந்தோஷம் பகவத் பக்தியில் தான் கிடைக்கும், பூர்ண சந்தோஷம். மற்றதெல்லாம் தற்காலிக சந்தோஷம். அதில் நீ பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. மற்ற ஆசைகள் நிறைவேறதுனால, மற்ற சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுனால வரக்கூடிய பலமானது அற்பமான பலமாக இருக்கும். ஆனால் அப்போ சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் அது தற்காலிகமாக இருக்கிறதுனால மேலும் ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் இழந்துருவீங்க. ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் இழக்காத ஒரு சந்தோஷம் என்னென்னா கிருஷ்ண பக்தி ராம் பக்தி தான். ஏன்னா எந்த துக்கம் வந்தாலும் அது லோக விஷயம் தானே, அது ஒன்றும் ஆன்மீகத்தில் கிடையாது. எல்லாமே ஜடமான ஒரு வஸ்துவிடத்தில் இந்த பிரகிருதி விஷயம் தானே. இதெல்லாம் ஜட விஷயங்கள் தானே. ஜட விஷயங்களை நஷ்டமானா லாபமானா நான் தான் ஆத்ம சைதன்யத்தில் கிருஷ்ண பக்தியில் தலைச்சின்னு இருக்கேனே. அப்போது அது ஒரு பொருளற்றதாக போயிடும், அது வேல்யூபிள் இல்லாமல் போயிடும். ஆமாம், அப்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அது ஒரு பெரிய விஷயமாக தோணாது. இறப்பே நேர்ந்தாலும், இப்போ நாரதருடைய அம்மா செத்துட்டாங்க, அப்போ கவலைப்படணும். ஆனால் அது ஒரு பெரிய அதோட அனுகூலமாக நினச்சார். பரவாயில்ல, ஒரு பந்தம் நீங்கிச்சு, இப்போ ஃப்ரீயாக பக்தி பண்ணலாம், பகவான் அனுகூலமாக பண்ணியிருக்கான். ததகம் ஈசஸ்ய பக்தானம் சம் அபிப்ச அனுக்கிரகம் மன்யமான அனுக்கிரகம் நினைக்க தோணுதான். ஏன்னா ஊர் என்ன நினைக்கும், ஒரு அம்மா கூட அழமாட்டேன்றானே, ஒரு அம்மா செத்த கூட அழமாட்டான், அப்பாவுக்கு செத்த கூட அழமாட்டான், ஊர் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்கும் போது தான் நீங்கள் கவலைப்படுங்களே தவிர உண்மையிலேயே பார்த்தா பகவத் பக்தி பண்ணுறவங்களுக்கு பார்த்தா உண்மையிலேயே ஹிருதயத்தில் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அப்போது அது எப்படி அந்த மாற்றம் ஏற்படுதுன்னா அதான் பகவத் பக்தி. அப்போ நம்ம மனசில் இவ்வளோ சாந்தி இருக்குது, ஆனால் இவ்வளோ பெரிய கவலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு தான் அவன் அழுவானே தவிர, ஒரு அப்பா அம்மா செத்துட்டா யாருமே துடிச்சிடுவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, கரெக்டு தான். அப்படியேப்பட்ட சங்கராச்சாரியரே தன் தாய் செத்து உடனே ஓடி வந்தார். பட்டினத்தார் தன் தாயினாவே யாருக்கும் இதுவாகும். ஆனால் அது ரொம்ப நாள் அந்த பாதிப்பு ரொம்ப நாள் அவங்கள தாக்காது பகவத் பக்தி பண்ணுறவங்களுக்கு. அப்போ சன்னியாசிகளுக்கு தாய் பாசம் விடாது, தாய் பாசம் ஒன்று தான். ஆனால் பகவத் பக்தி பண்ண நாரதருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ததகம் ஈசஸ்ய பக்தானாம் சம் அபிப்சதா அனுக்கிரகம் மன்யமான பிராதிஷ்டம் திசமுத்தராம். பகவானுக்கு பக்தர்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணான், இதனால் பந்தம் நீங்கிச்சு அப்படின்னு அது ஞானத்தினால் தெளிவடைந்து அந்த பந்த பாசத்தை தூக்கி எறிந்து வடக்கு திக்கு நோக்கி கிளம்பிட்டாரான். 5 வயசு பையன், தாய் பாசத்துலேயே வளர்ந்த பையன். யார்? நாரதர். பூர்வ ஜென்மத்தில் வேலைக்காரனுடைய பிள்ளையாக இருந்தார். எப்படா விட முடியும். அதான் பகவத் பக்தியினுடைய சக்தி. 4 மாதம் பாகவதம் கேட்டார் இல்லையா? தத்ர அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அஸ்ருணவம் மனோகரா தா ஸ்ரத்தையா மே அனுபதம் ரிஷுன்பதா பிரியசரஸ்யங்க மமா அபவத் ருச்சிஹி. ஒரு பதம் கூட விடாமல் அப்படி சொல்லு பாகவதம் கேட்டார் இல்லையா? அந்த கிருஷ்ண பக்தியில் சந்தோஷ புஷ்டி அடைந்தார் இல்லையா? பகவான் நாமானி ஆனந்தசி ஹதத்திர பகவான் நாமங்களையும் கீர்த்தனை பண்ணிட்டு பாகவதம் படிச்சிருந்தார், பாகவதம் கேட்டிருந்தார் இல்லையா 4 மாதம். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பலம், அந்த கிருஷ்ண பக்தி பலம், அந்த சந்தோஷ பலம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவர்கள் எந்த பாதிப்புகளையும் அவர்களால் தாங்க முடியும்.
இப்போ காலையிலே எவ்வளோ லேடிஸ் பார்த்தா குடும்ப பிரச்சனைகளை ரொம்ப டென்ஷனாக வராங்க, பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குன்னா காரணம் என்னென்னா, நம்ம கரெக்டான ஒரு முறைகளை காலையில் எழுந்தவுடனே குளிச்சிடணும், காலை கடன் முடிச்சுட்டு குளிச்சிடணும், அதுபோல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வீடை சுத்தமாக வச்சுக்கணும். அதெல்லாம் பண்ணோம்னா நம்ம மனசில் சாந்தி ஏற்படும். இல்லைன்னா அப்படியே பிசாசு மாதிரி குளிக்காமல் கொள்ளாமல் அப்படியே வந்து சமையல் ரூமில் சமையல் பாத்திரங்களை எப்படியே தொலைக்காமல் அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம அப்படியே பண்ணோம்னா மனசு அப்படின்னா அசுத்தமாக வெளிப்புறமாக இருக்கிற அந்த அசுத்தமானது மனசை வந்து பாதிக்கும். அப்போது மனசு அப்படியே எரிச்சலாக இருக்கும். உடம்பு குளிக்காமல் இருந்து பாருங்கள், நம்ம உடம்பே நம்மளுக்கு எரியும். அப்படின்னும் போது காலையில் போய் நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து பாருங்கள், மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய லேடிஸ் வந்து பார்த்தா அப்படி கடைப்பிடிக்காதது, அதுதான் வீட்டில் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்படியே சமையல் ரூமுக்கு போகிறது, அப்படியே சுத்தபத்தம் இல்லாமல் அப்படியே இது பண்ணுறது, அப்படியே காஃபி போடுறது, டீ போடுறது, இது பண்ணுறது. ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு நிம்மதி எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? சரி, அதனால் இந்த எதுக்குமே வந்து மல்லு கட்டி நிற்கக்கூடாது. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அதில் கான்சன்ட்ரேட் பண்ண நீ அப்படி போயிடு. ஆனால் பகவத் பக்தி வராது. பகவத் பக்தி எப்படி பிரகாசிக்கும்? பணி உள்ளவனாக, சரி இது இப்படி தான் இருக்கும், இதை நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு போகிறவங்களுக்கு தான் பகவத் பக்தி பிரகாசிக்கும். தாழ்ந்து போகிறதுனால, அவமானப்படுறதுனால நம்ம ஒன்றும் இல்லை, உன் பாவம் குறையுது, உன்னுடைய பாரம் குறையுது, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உன் கர்மா கழியுது. உன் கர்மா கழிஞ்சால் நல்லது தானே. இப்போ ப்யூரிஃபை ஆகிற, இப்போ உனக்கு சாந்தி ஈஸியாக கிடைக்கும். உன்னால் கழிக்க முடியாத பாவத்தை யாரோ ஒன்று திட்டி, அதான் சொல்லுவார் ஒரு மகாத்மா, நம்மளை நல்லா திட்டுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, அவங்கள நம்ம கையெழுத்து கும்பிடணும். நம்ம பாவங்கள்லாம் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு கையெழுத்து கும்பிடணும், அவங்கள வரவேற்கணும். உங்களை யாருன்னா புகழ்ந்து பேசுகிறாங்க வச்சுக்க, அங்கே தான் பயப்படணுமா, புகழ்ந்து பேசுகிறதுல பயப்படணுமா, ஏன்னா நம்ம புண்ணியத்தை வாங்கிப்பாங்களாம். அதனால் புகழ்ந்து பேசுகிறவங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா. நம்மளை திட்டுறவங்கள, நிந்திக்கிறவங்கள இடத்துல கையெழுத்து கும்பிட்டு வரவேற்கணுமா. அதே மாதிரி நம்மளுக்கு நஷ்டமாயிடுச்சு, இதுவாகிடுச்சுன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு கர்மா பெருசாக வர வேண்டியது சிம்பிளாக சின்ன நஷ்டமாக போச்சு, பகவான் சின்ன நஷ்டத்தை கொடுத்து பகவான் காப்பாற்றிட்டான், இல்லாட்டி பெரிய நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கணும். இப்போ ஒரு இடத்துல நேற்று கூட ஒரு இடத்துல தடிக்க விழுந்துட்டேன், முட்டியில் அடிபட்டுச்சு. சரி ஓகே, நேற்று படிக்கட்டில் இறங்கும்போது தடிக்க விழுந்து முட்டில் அடிபட்டுச்சு. சரி, அது என்ன பண்ண முடியும்? யாரத்துல கோவப்பட முடியும்? பக்கத்தில் இருக்கலாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு கிண்டலாக இருந்தது. சரி ஓகே, அதை பற்றி நம்ம அதை கவனிக்கக்கூடாது. அவங்க கிண்டல், அவங்க சிரிச்சுன்னா போகிறாங்க, எதனா போகிறாங்க, ஓகே. நம்ம விழுந்துட்டு எழுந்து போயினே இருந்தேன், அவ்வளோதான். முட்டியை தொடச்சின்னு போயினே இருந்தேன், அந்த முட்டியில் அடிபட்டுச்சு, ஓகே. இல்லாட்டி பெரிய காயமாக ஆக வேண்டியது இருக்குது, சின்ன காயமாக பகவான் பண்ணி கொடுத்தான், அவ்வளோதான் அப்படின்ட்டு போக வேண்டியது தான். அடுத்த வேலையை பார்த்து போகணும். யார் பார்க்குறாங்க, யார் நம்மளை அவமதிக்கிறாங்க, யார் பரிகாசம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு போயின்னு வரணும். அப்படி தான் வாழ்க்கை. அடுத்தது எதையுமே ரிவர்ஸில் கொண்டு வர முடியாது. எனக்கு இந்த அவமானம் நான் பட்டுக்கூடாது, இதுக்கு பதில் நான் செய்தாகணும், இது அதே மாதிரி அது என் சாமர்த்தியத்தை அந்த பிடிவாதம் ஒரு இந்த இது சொல்லுவாங்க, ஈகோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிடிவாதத்தினால என்ன பண்ணால் அதை சரி கட்ட முயற்சி பண்ணுறோம். அந்த தோல்வியை தாங்க முடியாதனால, அந்த அவமானம் தாங்க முடியாதனால, தோல்வியை தாங்க முடியாதனால என்ன பண்ணால் அந்த வெறுப்பில் என்ன பண்ணால் அதை எப்படியாவது இது பண்ணுறதுக்கு பார்க்குறான், அதை சரி கட்ட முயற்சி பண்ணுறான். அதனால் மீண்டும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அவன் நிம்மதி அவன் கெடுத்துக்கிறான். அது எப்படி நான் தோல்வி அடையலாம், அது எப்படி என்னை வந்து அவங்க ஜெயிக்கலாம், அது எப்படி நான் இவ்வளோ முன்னாடி அவமானப்படலாம், நான் அவமானப்படக்கூடாது, நான் வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அந்த வெறித்தனம் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணும், இவனை மேலே மன உளைச்சலுக்கு ஆளாயிடும். ஏன்னா இப்போ ரிவர்ஸில் மறுபடியும் போய் அதை சரி பண்ண முடியாது. அவமானப்பட்டது தான், அது அடிப்படை அது என்ன பண்ண முடியும்? அது போய் ரிவர்ஸில் பண்ணி இல்லை நான் எப்படி சரி பண்ண முடியும்? சரி, விட்டு கொடு, அது விட்டுறது தான், அந்த ரோஷத்தை விட்டுறது தான், அந்த பழி வாங்குகிற உணர்வை விட்டுறது தான் நல்லதே தவிர, அந்த வெறித்தனத்தை விட்டுறது தான் நல்லதே தவிர, தாழ்மையாக போகிறது தான் நல்லதே தவிர, இதுதான் மாயை. உன்னை மேலே உன்னை வெறியாக்குறது தான் கலியினுடைய வேலையை, கலிதோஷம். அதுதான் சனி, அதுதான் நம்மளுக்கு சனியை மாதிரி.
புரியுதுங்களா? அதுதான் கலிதோஷம். அந்த கோபம், தாபம் எப்போ உனக்குள்ளே எரிச்சல் வருதோ, எப்போ உனக்குள்ளே காம எண்ணங்கள் உண்டாகுதோ, அப்போ உன் தபஸ்லேருந்து உன்னை வீழ்ச்சி அடைய வைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. எப்போ உன்னுடைய தூய நினைவுகள் கெட்டு போதோ, தூய பக்திக்கு களங்கம் உண்டாகுதோ, அப்போவே உன்னை ஏதோ நம்ம கலங்கப்பட்ட உணவையோ, இல்லை ஒரு கலங்கப்பட்டவர்கள் சமைக்கப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டதுனாலே அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கிறதுனால கூட உணவில் நமக்கு எண்ணங்கள் பாதிக்கும். கலங்கப்பட்டவர்கள், பக்தி இல்லாதவர்கள் செய்கிற சமையலானது நம்ம உள்ளத்தை எண்ணங்களை பாதிக்கும் கண்டிப்பாக. அதனால் நாமளே சமைச்சிருது பெஸ்ட்டு. இல்லை எங்கன்னா வாங்கி பகவத் அப்படியே சரி சாப்பிடும்போது பகவத் அர்ப்பணம் பண்ணிட்டு கிருஷ்ணா பகவான் நாமத்தை சொல்லிட்டு ராமநாமத்தை அர்ப்பணம் பண்ணிட்டு அப்படி சாப்பிட்ணும். சாப்பிட்டு நம்ம என்னென்னா கலங்கப்படாமல் இருக்கணும். அதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனசு கலங்கம் உண்டாச்சுன்னா காமம் வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். அதான் சொல்கிறேன்னே, கொஞ்சம் இளக்காரமாயிட்டா எல்லாருமே பல்ல பிடிச்சி பார்ப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம பக்தியிலேருந்து கொஞ்சம் இறங்கிட்டோம்னாவே இது மாதிரி தீய எண்ணங்கள்லாம் லபக்குன்னு பிடிச்சிக்கிட்டு ரெடியாக இருக்குது. அந்த காமம் வரும், குரோதம் வரும், எல்லா எண்ணங்களும் வரும். எண்ணங்களால் தான் காமம் உண்டாகுது, எண்ணங்களால் தான் கோபம் உண்டாகுது. நம்ம மனசே தான் எதிரியாக இருக்குது. அப்போது எப்போ மனசு நண்பன் ஆகுதுன்னா, நீ பக்தியில் இருக்கும்போது உன் மனசு உனக்கு நண்பன் ஆகுது. எப்போ பக்தி விட்டு விலகிறியோ அப்போவே உன் மனசு உனக்கு எதிரியாக செயல்பட ஆரம்பிச்சிடும். எண்ணங்கள்லாம் தப்பாக தோணும், எல்லாரையும் தப்பாக நினைக்க தோணும், யாரை பார்த்தாலும் எதிரியாக தோணும், எதாவது சண்டை போகணும்னு தோணும், எதையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற மனப்பான்மை உண்டாகும். இது ஒரு தீய குணங்கள்லாம் நமக்குள்ளே உண்டாகும். எல்லாத்துலேயும் ஏட்டிக்கு போட்டியாக நிற்பீங்க. நான் பகவத் பக்தி பண்ணுறேன், பகவான் காப்பாற்றுவான், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு இருக்கக்கூடாது. பகவான் காப்பாற்றுவான்றது ஓகே, அந்த பகவானுடைய காப்பாற்றுதலை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிடிவாதத்துக்காக பயன்படுத்திக்கூடாது, நம்ம ஈகோக்காக அதை பயன்படுத்திக்கூடாது. என்னை பகிர்ச்சி நான் பற்றியா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. நான் பகவத் பக்தி பண்ணுறேன், நான் அப்படியேப்பட்ட பகவான் நாம சொல்கிறேன், நான் அப்படியேப்பட்ட பகவத பாராயணம் பண்ணுறேன், நான் சவிச்சா அது அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. நான் பகவத் பக்தி பண்ணுறேன், என் பக்திக்கு முன்னாடி அவங்களாம் ஒன்றுமே கிடையாது, என் பகவான் என் கூட துணையாக இருக்கிறான், நான் நினச்சேன்னா அவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறேன் பற்றியா. இது பகவானுக்கு பிடிக்காது. நீ பகவத் பக்தி பண்ணிக்கிட்டு பகவத் பலத்தினால பகவானுடைய அனுகிரகத்தினால அதை மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிற பற்றியா, அது பகவானுக்கு பிடிக்காது. நீ மௌனமாக இருந்துட்டாவே, உன் மனசை புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கினாங்கன்னா நீ மௌனமாக இருந்துட்டாவே அது அவங்களுக்கு போய் தாக்கிடும். பரதுக்க தஸ்தத்து, அது பிறருக்கு துக்கத்தை விளைவிக்கிறதுக்கு அது பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நீ எப்படி இருந்தால் அமங்கலம் அம்ஸ்தா, நீ அமங்கலத்தை மனசாலையும் நினைக்கக்கூடாது. பிறருக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா மனசு வேதனைப்படுது, அந்த வேதனையை தாங்கிக்கோ. திதிக்ஷஸ்வ பாரதா, பொறுத்து கொள்ள பழகிக்கோ பரத கொள்ள தோன்றலே அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறார் கீதையில். திதிக்ஷஸ்வ பாரதா அப்படி தான் இருக்கும். ஆனால் அது நிரந்தரமானது கிடையாது. அந்த துன்பமானது ஆகமா அபாயினும், தோன்றும் மறையும். கொஞ்ச நேரம் அந்த வேதனை இருக்கும், அப்புறமா அது மறைஞ்சிடும். அந்த கொஞ்ச நேரம் பொறுத்துக்கே, அது பிறகு அது மறந்தே போயிடும். அப்போது மாத்ரா ஸ்பர்ஷேஷு கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்குதா ஆகமா அபாயினோ அனித்யாஸ்தா திதிக்ஷஸ்வ பாரதா. இதெல்லாம் அனித்தியமானவைகள், இதெல்லாம் திதிக்ஷனா பொறுத்து கொள்ள பழகிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும் பயன்படும் தெரியல, ஆனால் ஏதோ எனக்கு தோன்றதை சொல்கிறேன். மனசில் என்ன கிருஷ்ணன் இன்றைக்கி பேச வைக்கிறானோ அதை தான் நான் பேசுவேன். பகவான் ராமநாம சொல்கிறோம், ராமச்சந்திர பிரபு என்ன பேச வைக்கிறாரு நம்ம ஹிருதயத்துலேருந்து, அதை தான் நம்ம பேச போகிறோமே தவிர ராமர் வரல, கிருஷ்ணன் வரல. அந்த ராமகிருஷ்ணர் பகவான் நம்மளை என்ன பேச வைக்கிறானோ அதான் பேசுவேனே தவிர நான் இன்றைக்கி இதெல்லாம் திட்டம் போட்டெல்லாம் பேசுறது கிடையாது. அப்படியே தோன்றதை அடிச்சு வர்றது தான். எதோ இன்றைக்கி இதை பேச வைக்கிறான் பகவான், அதை நான் பேசுகிறேன். இருதயத்தில் அவன் பேச வைக்கிறது இது எத்தனை பேருக்கு பயன்படுதுன்னு எனக்கு தெரில. ஏதோ சொல்கிற வேண்டிய கடமை சொல்லிடுறேன், அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் உங்களையும் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். யாரையும் நிந்திக்காமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மௌனத்தினால் சமாளிக்கிற ஒரு வித்தையை தெரிஞ்சு கொண்டால் அதுதாங்க பெஸ்ட். அதுதான் பெரிய பலம். மௌனத்தை விட பெரிய பலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாம் மௌனத்தினால் சமாளிக்க பார்க்கணும்.
பெரிய இழப்பு ஏற்பட்ட 3 மாதம் தான் அவங்க மேலே மேலே ஏறி மதிப்பாங்களே, மேலே மேலே நம்மளை துன்புறுத்தட்டும். அதே சமயத்தில் ஓரளவுக்கு தடுக்க வேண்டிய முறையில் தடுப்போம். ஆனால் ஆக்ரோஷத்தினால அடிச்சிடுறதோ பிடிச்சிடுறதோ அவங்கள வந்து திட்டுறதோ பயங்கரமாக நம்மளும் கூட சேர்ந்து சண்டை போடக்கூடாது. எல்லை மீறி போகும்போது நம்ம தடுக்கலாம். நம்மளுக்கு ஏன்னா ரொம்ப பாதிப்பு நமக்கு ஏற்படுதுன்னு தெரிஞ்சால் உடனே தடுத்து அதை எதிர்க்கலாம். ஆனால் ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை நம்ம கண்டு காணாமல் போகலாம். ஓரளவுக்கு நமக்கு அவங்க திட்டுறாங்க, வாயால் திட்டுறாங்க, திட்டியும் போட்டோம், கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்க, பயங்கரமாக பொருளை தூக்கி போட்டு ஓடி அதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் கண்டிப்பாக தடுக்கணும். எதை தடுக்கணுமோ அதை தடுக்கணும். எது வந்து நம்ம அதே சமயத்தில் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை, ஆனால் வாயால் திட்டுறாங்க, நம்மளை திட்டிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, ஆக்ரோஷப்படுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா கத்தி போகிறாங்க, போங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போய் நேரணும், அவ்வளோதான். ஆனால் நம்ம அடிமடியிலே கை வைக்கிறாங்க, ரொம்ப நம்மளுக்கு ஆபத்து உண்டாக்குற அளவுக்கு ரொம்ப கோவப்படுறாங்க, ஆவேசப்படுறாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம தடுக்கணும், அது எதிர்க்க செய்யணும். அதாவது நான் சொல்கிறது புரியுதா? ரொம்ப நம்ம உயிருக்கே ஆபத்து உண்டாக்குற மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த சமயத்தில் நம்ம அவ்வளோ பொறுமைசாலி கிடையாது. நம்ம இல்லறவாசிகளுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உடனே அதை எதிர்க்கணும், கண்டிப்பாக தடுக்கணும். ஆனால் அதுக்காக எதை பொறுத்துக்கணுமோ அதை தான் பொறுத்துக்கணும், எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாது. ஆனால் மேலோட்டமாக முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா நிறைய விஷயம் பார்த்தா நம்மளுக்கு வந்து பெருசாக பாதிப்பு இல்லாமல் பொறுத்தும் போகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பெருசாக பாதிப்புகள் இல்லாமல் பொறுத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய அப்படி அதாவது உயிருக்கே ஆபத்து வராத அளவுக்கு பிரச்சனைகள் வருதுன்னா அதெல்லாம் நம்ம பொறுத்தும் போகலாமே. அப்போ நிறைய பொறுத்தும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கெலாம் நம்ம எதிர்க்கணும்னு அவசியம் இல்லையே, புரியுதுங்களா? இல்லை நம்ம பொருளுக்கு ரொம்ப சேதங்கள் உண்டு பண்ணுறாங்க எதிராளிகள் அப்படின்னா அதெல்லாம் நம்ம தடுக்கணும், கண்டிப்பாக தடுக்கணும். ஆனால் வெளிப்புறமாக திட்டுறாங்க, வெளிப்புறமாக நம்ம இது பண்ணுறாங்க, வெளிப்புறமாக எல்லாம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நீ கண்டு காணாமல் போகிறது தான் பெஸ்ட்டு. அதனால் எதை பொறுத்துக்கணுமோ அதை பொறுத்துக்கணும். அதே சமயத்தில் மற்ற விஷயத்துலலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கிறது மினிமம் இல்லை, மேக்ஸிமம் நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கிறது அளவுக்கு எந்த எல்லை வரைக்கும் பொறுமை கடைப்பிடிக்க முடியுமோ அந்த எல்லை வரைக்கும் பொறுமையை கடைப்பிடிக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணால் பகவான் பார்த்து உனக்கு நல்ல பக்தி நமக்குள்ளே கொடுப்பான், நல்ல ஈவுகளை கொடுப்பான், நமக்கு பெரிய லாபங்களை கொடுப்பான். நீ ஒரு தடவை இப்போ காமம் நமக்குள்ளே தோண்டுது, அந்த இடத்துல நீ வந்து பகவத் பக்தினால் நீ சமாளித்து அதை ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் அடுத்த சமயத்துலேயே ஒரு ப்ரெசன்டேஷன் கிடைக்கும் நமக்கு பகவான்கிலேருந்து. என்னடா ஆமாம் ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டல, அதுக்கு பலன் இது அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தா பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும், பாகவதம் படிக்கணும் ஆசை உண்டாகும், அந்த பகவத் கதைகளே பேசணும் ஆசை உண்டாகும். ஏன்னா அந்த காமத்து எண்ணம் வரும்பொழுது நீ வந்து அது வந்து இது அற்பம், இது அருவருக்கத்தக்கது அப்படின்ற எண்ணம் யாருக்கு வருதோ அவர்கள் மனசு பரிசுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ அது ருச்சிகரமாக தோணுதோ அந்த காம எண்ணமானது, அப்போ உன் மனசு ஃபுல்லாக கண்டாமினேட்டட், ஃபுல்லாக அழுக்காக இருக்குது உன் மனசுன்னு நல்லா தெரிஞ்சுங்க. மனசு அவ்வளோ கண்டாமினேட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் எப்போ உனக்கு மனசு வந்து இந்த காம எண்ணத்தை பார்த்து நினச்சாலே அருவருக்கத்தக்கதாக தோணுதோ அப்போ மனசு பரிசுத்தமாக இருக்கும். அப்போ நீ அந்த எண்ணங்கள் வரும்போது அப்படின்றது தள்ளிட்டு அடுத்த நிமிஷம் நீ கிருஷ்ண பக்தி மறுபடியும் போனோன்னு சொன்னால் பகவான் வரவேற்பான். பரவாயில்லையா, என்னுடைய மாயை ஜெயிச்சிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மாயை ஜெயிச்சதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் பகவான் கொடுப்பான். அது லோக விஷயமாகவும் இருக்கும், பகவத் பக்தி விஷயமாகவும் இருக்கும். அதே மாதிரி கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் தூண்டுவார்கள். நம்ம அந்த சமயத்தில் நீ பொறுத்து கொள்ள பழகிட்டேன்னு சொன்னால் இது கொஞ்சம் கோவப்பட்டிருந்தால் சண்டையே பெருசாக இருக்கும், விபரீதமாக இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நீ பொறுத்து கொண்டு பகவான் சொல்லக்கூடிய அந்த சைலண்ட்டாக பகவான் ஹிருதயத்தை சொல்ல வேணாம், இந்த இடத்துல பொறுத்தும் போயிடு, இந்த இடத்த விட்டு போயிடு, இங்கே பேசினா பெரிய பிரச்சனையா அப்படின்னு நீ பொறுத்துன்னு போகிறேன்னா பகவான் சொல்கிற பேச்சு கேட்டுன்னு பகவானுக்காக நீ பொறுத்துன்னு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு உடனே ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பான். அது ஒரு பலன் உண்டு தெரியுமா? இந்த ஒவ்வொரு தடவை காம எண்ணத்துலேருந்து நீ ஜெயிக்கும் போதும், கோப எண்ணங்கள்லேருந்து ஜெயிக்கும் போதும், அதே சமயத்தில் ஒரு பேராசை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த எண்ணத்தை அந்த ஆசையை நீ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த பணத்தாசையை நீ சரி போனால் போகும்போதுன்னு உடனே ஒரு பெரிய சாந்தி கிடைக்கும். ₹1,00,000 போச்சு, ₹1000 போனால் போகும்போது போ, அதெல்லாம் நான் நிரந்தரமற்றது, அனித்தியமானதுன்னு பகவான் சொல்லியிருக்காங்க கீதையில். இதெல்லாம் தோன்றும் மறையும், நிலையற்றது, அனித்தியாஸ்தா ஸ்திதிக்ஷஸ்வபால பொறுத்துக்கொள்ள அந்த சொல்லி பொறுத்து கொண்டால் உடனே உனக்கு வேறு விதத்தில் ஒரு லாபம் உனக்கு கிடைக்கும்.
இதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இதெல்லாம் பக்தியினுடைய சூட்சமங்கள், பக்தியில் பிரவர்த்திகள், பக்தி சாதனை பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி நிறைய லாபங்கள் கிடைக்கும். எப்படின்னா ஒன்று நீ ஜெயிக்கும்போது இந்த காம, குரோதம், லோபங்கள் இது 3 தான் நரக வாயில்னு சொல்லியிருக்கு பகவத்கீதையில், பாகவத்துலேயும் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட இந்த காம, குரோதம், லோபத்தில் நீ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு தடவை வரும்போது அது நீ கடந்து போயிட்டேன்னு சொன்னால் உடனே உனக்கு பகவான் வேறு உடனே ஒரு பரிசு கொடுப்பான். பகவான் உடனே ப்ரெசன்டேஷன் கொடுப்பான். உனக்கு நல்லது செய்யும் விதமாக, அதாவது உன்னை பாராட்டும் விதமாக பகவான் உடனே ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பான். பரவாயில்ல, ஜெயிச்சிட்டே நீ காமகுரோதத்தை அப்படின்னு. ஆனால் அதுவே முடிவில்லை, மறுபடியும் வரும் காமகுரோதங்கள். அப்போ ஒவ்வொரு தடவை பகவத் பக்தி பலத்தினால் ஜெயிக்க நம்ம பிரயத்தனம் பண்ணணும். எப்போ கோபம் உண்டாகாமல் அவர்கள் தான் அறியாமையில் இருக்காங்க இந்த ஆத்ம தத்துவத்தை, அவசியதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம், இல்லற கவலைகளில் மூழ்கி இருக்கிற அவர்கள் இந்த ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்கள், அதனால் கோவப்படுகிறார், ரோஷப்படுகிறார். நம்ம விஷயம் தெரிஞ்சவன் நம்ம பக்தி பண்ணுறோம், பகவத் பக்தி பண்ணுறோம். இதில் நம்மளுக்கு நாம் மார்த்தட்டிக்கணும். நான் பெரிய பக்தி பண்ணுறேன், என்னை யாருன்னா பகைச்சின்னா அவங்க அழிஞ்சிடுவாங்க. நான் பகவத் பக்தி பண்ணுறேன், எனக்கு அவ்வளோ தபஸ் இருக்குது, நான் பெரிய பக்தி பண்ணுறேன், பகவான் என் பக்கம்தான் இருக்கிறான் அப்படின்னு சில பேர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பகவான் நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட அதுக்காக மற்றவங்களெலாம் நம்ம சபிக்கணுமன்றோ இல்லை அவர்கள் அழிஞ்சு போகணுன்னு நினைக்கிறதோ தப்பு. அது பகவானுக்கே பிடிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பகவத் பலத்தினால் எதை சமாளிக்க பார்க்கணும்னா நமக்குள்ளே வரக்கூடிய காமம், குரோதத்தை அவைகளை மேற்கொள்ள நான் பகவத் பக்தன் இந்த இடத்துல மார்த்தட்டிக்கணும். நான் பகவத் பக்தன், என்னை பகைச்சின்னா அவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்ற அந்த விஷயத்தில் மார்த்தட்டிக்கூடாது. என்னை நான் பகவத் பக்தன், நான் இந்த அற்ப விஷயங்களை நான் விழமாட்டேன், நான் காம எண்ணங்களை நான் எனக்குள்ளே வளர்த்துக்க மாட்டேன், இந்த காம எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், இது அருவருக்கத்தக்கது. மலத்தை தின்னக்கும் விட்பூஜாமியே, மலத்தை தின்னக்கூடிய பன்றிகளுக்கு அவைகள் சுவையுடையதாக இருக்கும், பன்றிகளுக்கு ஒன்றா சுவையுடையதாக இருக்கும் அந்த மலமானது. ஆனால் மனுஷர்களாகிய நமக்கு அது அருவருக்கத்தக்கமான ஒரு பொருள் அந்த மலமானது. மனுஷன் கழிக்கின்ற அந்த மலத்தை பன்றிகள் சாப்பிடும். அது நமக்கு எப்படின்னா அருவருக்கத்தக்கது, பன்றிகளுக்கு அது சுவையானது. அது மாதிரி இந்த காம எண்ணமானது லோக விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு சுவையானது, அது பக்தர்களுக்கு அருவருக்கத்தக்கதாக இருக்குமா. அப்படி எப்போ உனக்கு அருவருக்கத்தக்கதா, அதே சமயத்தில் இந்த கோவப்படுறது, ரோஷம் போகிறதுலாம் இதெல்லாம் ராட்சசர்களுடைய சுபாவம், அசுர சுபாவம். இந்த கோவப்படுறதெல்லாம், ரோஷப்படுறது இதெல்லாம் மனுஷ சுபாவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ தன்மை, சாதுக்களுடைய சன்மார்க்க வழி போகிறது தான் மனுஷ சுபாவம், இதுதான் தேவருடைய சுபாவம் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், பணிஞ்சு போவோம், அன்பாக போவோம், அரவணைச்சு போவோம், எல்லாரோடையும் சகஜமாக பேசி பழகும். அவர்கள் பகைச்சாலும் நம்ம பகைச்சிக்க மாட்டோம். மனசளவில் அப்படியே ஓவராக பேசுகிறாங்கன்னா நம்ம மௌனத்தை கடைப்பிடிச்சிட்டு அதை சமாளிச்சுட்டு போகணும். ரொம்ப அடிமடியிலே கை வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை தடுக்கணும். அடிமடியிலே கை வைக்கிறாங்கன்னா நம்ம பொருள்களை சேதப்படுத்துகிறாங்க, இல்லை நம்ம உயிருக்கே ஆபத்து உண்டாக்குறாங்க, இல்லை உடலில் காயங்கள் ஏற்படுத்துகிறாங்க, அது மாதிரி நிலையில் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக தடுக்கணும். ஏன்னா அதையும் பொறுத்து கொள்ள முடிஞ்ச மகாத்மாக்கள்லாம் இருந்திருக்காங்க. நித்யானந்த பிரபு போலலாம் அந்த உடலில் காயம் ஏற்படுறதையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக ஹரிதாஸ் தாகூர்லாம் இருந்திருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம பக்குவப்பட்டால் ஓகே. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்தளவுக்கு வராத அளவுக்கு நீங்கள் மற்ற விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை கடைப்பிடிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் சகிப்புத்தன்மை வேணும். ஆனால் ரொம்ப எல்லை மீறி போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம தடுக்கலாம், கண்டிப்பாக தடுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஏன்னா நம்ம அடிமல்லே கை வைக்கிறாங்க, எவ்வளோ தான் பொருத்தம் போனோம், ரொம்ப பொருத்தம் போனால் இவங்க மேலே பண்ணினே இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் உடனே நம்ம தடுக்கணும், கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அவ்வளோதான். நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக அதை செய்யணும். அதை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம பாதுகாத்துறதுக்காக நம்ம தடுக்கலாமே தவிர நம்ம அகங்காரத்துலேயோ அவங்க நான் பண்ணுவேன் அப்படின்ற பழி உணர்வுலையோ நம்ம பண்ணக்கூடாது. எதுவுமே சாத்விகத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம சாது லட்சணங்களை நம்ம பழகி கொண்டோமானால் பகவானுக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிற, நீ எப்படி நடந்துக்கிற, உன்னுடைய நடவடிக்கைகள் என்ன, உன்னுடைய சிந்தனை என்ன, உன்னுடைய நல்ல குணங்கள் என்னென்னு பார்த்து பகவான் அதுக்கான உடனே ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பான், உடனே ஒரு ஈவுகள் கொடுப்பான். இதெல்லாம் நீ வாழ்க்கையில் நம்ம அனுபவபூர்வமாக சொல்கிறேன், இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். நாமளே தான் ஒரு விஷயத்தை இப்போ இன்னார் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்கள விட்டு பிரிய முடியல சில விஷயங்கள்லாம். அவர்கள் என்னென்னா குதிரை சவாரி ஏறுற மாதிரி நம்ம இல்லைன்னா இவன் ஒன்றுமே இல்லை, என் காலில் விழுந்து கிடப்பான் இவன் அப்படின்னு சில பெண்கள் நினைக்கிறாங்க. ஆண்களை
அப்படின்னும்போது அப்படியேப்பட்டவங்கள நீ ஒன்றுமே இல்லை நினச்சி பாருங்கள், துச்சமாயிடும். அவர்கள் மேலே உள்ள பாசத்தை நீங்கள் விட்டு பாருங்கள், ஆசையை விட்டு பாருங்கள். அடுத்த க்ஷணத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். வேறு இருந்துட்டால் மரம் பட்டு போய்டுன்றத மாதிரி அந்த ஆசைகள் பட்டு போயிடும். நீங்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான், இந்த உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அது ஏறி உன் மேலே குதிரை சவாரி பண்ணுது, உன்னை ஏறி வைக்க பார்க்குது, உன்னை ஆட்டி படைக்குது. அது ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி பாருங்களேன். உண்மையிலே ஒன்றுமே இல்லை தான். ஒன்றுமே நினைக்கிறது இல்லை. உண்மையிலே ஒன்றுமே இந்த ஜட வஸ்துக்களாகிய இப்போ யாராலையும் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை உனக்கு. நீ இந்த உடம்பே கிடையாது, நீ ஆத்மஸ்வரூபம், நீ பகவானுடைய பக்தன். அந்த விஷயத்தில் நாம் இதெல்லாம் நம்ம பகவத் பக்தன்ற மார்த்தட்டிக்கணுன்றதுக்கு எதில் சொல்கிறேன்னா, இந்த காமத்தை வர்றதுக்கோ இல்லை பிறரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வர்றதுக்கு அவங்களாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அவர்களாம் ஒன்றுமே கிடையாது, அற்பமான விஷயம். அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை, நான் பகவானை அண்டி இருக்கிறவன் அப்படின்னு அந்த விஷயத்தில் மார்த்தட்டிக்கின்னு அவர்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அவங்க காலில் போய் விடணும்னு அவசியமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அதில் நீங்கள் பகவத் பக்தன் அப்படின்றத நீங்கள் காமிச்சிங்கன்னா அப்போது இந்த மாயை உன்னை தாக்காது. பிறர் காலில் உங்கள் சந்தோஷத்தை இன்னொரு கையில் கொடுத்துட்டு நீங்கள் அவங்க பின்னாடி தொங்கி நிற்க மாட்டீங்க. உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் இருக்கணும். உங்கள் சந்தோஷத்தை சாவி இன்னொரு கையில் கொடுத்துட்டா ஒவ்வொரு தடவை அவங்கள போய் தொங்கி நிற்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அப்படி ஒருத்தரை டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. இந்த விஷயங்களிலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துட்டு நாம் பகவத் பக்தியை நம்மக்குள்ளே வளர்த்து கொண்டோம், பகவத் பக்தியில் சமாளிக்க பிரயத்தனம் பண்ணோம்னா, இவர்களை விட பகவான் எனக்கு வசதி, இவரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, இவரில் தொங்கி நிற்கணும்னு அவசியம் இல்லை, இவர்களை விட பகவான் வசதி அப்படின்னு தோணுச்சு அப்படி நீங்கள் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பகவான் வசதியாகவே இருப்பான். இவைகள்லாம் ஒன்றுமில்ற பொருளற்றதாக போயிடும், பொருளற்றதாக வேறற்றதாக போய்விடும். அப்போ அவர்களுக்கெல்லாம் வேல்யூபிளே எல்லாம் போயிடும். அப்போ நீ யார் பின்னாடி தொங்கினியோ அவர்கள் உன் பின்னாடி தொங்கின்னு வருவாங்க. அது ஒரு பொருளற்றதாக போயிடும். அப்போ வேல்யூபிள் இல்லாமல் அதுக்கு பண்ணிடுறீங்க நீங்கள். பண்ணிட்ட பிறகு அப்போது அந்த வேல்யூபிளாக நினைக்கும் போது எவ்வளோ மன உளைச்சல் பட்டீங்களோ அந்த மன உளைச்சல் இன்றைக்கி இல்லை. சாந்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதியாக இருப்பீங்க. இவங்க இல்லைன்னா நான் என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க. பகவான் இல்லைன்னா தான் நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ பகவான் உங்களை விட்டு விலகவே மாட்டான். இவரெல்லாம் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. இவரெல்லாம் அனித்தியமானவர்கள், இவரெல்லாம் எந்த உறவினர்கள் நம்பியிருக்காங்க, இவரெல்லாம் அனித்தியமானவர்கள், எல்லாம் அழியக்கூடியவர்கள் தானே, நிரந்தரமானவர்கள் கிடையாது. ஆகமா அபாயினும் அனித்திய அஸ்தாஸ்தி தீக்ஷா, அனித்தியமானவர்கள். அவரை விட்டு பிரிவு பொறுத்துக்கொள்ள பழகிக்கோ, அந்த பிரிவை பொறுத்துக்கொள்ள பழகிக்கோ, பிரிவை பொறுத்துக்கொள்ள பழகிக்கோ. பழகிச்சுன்னா அடுத்த க்ஷணத்தில் உனக்கு பகவான் பொருளுடையவனாக பகவான் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பிறகு இதெல்லாம் பொருளற்றதாக போய்விடும். அதுக்காக அவங்கள அலட்சியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. மனசில் அவர்களை தூக்கி எறிஞ்சிட்டேன். உடலில் அவர்கள் கூடவே வாழலாம், போகலாம், வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் மனசில் அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, பகவான் தான் பொருட்டு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் மனசில் ஏற்படக்கூடிய பக்குவங்கள். பகவத் பக்தி பண்ண அவங்களுக்கு அந்த பக்குவம் ஏற்படும். அப்போது அவர்கள் பெருசாக நம்ம தோணாது. அப்போ நம்ம பகவத் பக்தியில் இப்படி வளர்ச்சி அடையும் போது இந்த பக்குவம் ஏற்படும் போது ஆனந்தம் மட்டுமே நீங்கள் காண்பீர்கள், சாந்தி மட்டுமே நீங்கள் அனுபவிப்பீர்கள். துக்கங்கள் உங்கள் கிட்ட கூட நெருங்காது. ததா ரஜஸ்தமோ பாவாக காமலோபாத எஸ்சையே சேத ஏதிர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசேததி. இந்த சாத்விக தன்மைகளை உங்களுக்குள்ள ஸ்திதம் உறுதியாக சாத்விக தன்மை நிலையாக நின்றுவிட்டீர்கள் என்றால் ததா ரஜோகுணம் தமோகுணத்துடைய வெளிப்பாடுகளாகிய இந்த காமம், லோபம், குரோதம் இவைகள் எல்லாம் மனசை தொடக்கூட தொடாதான். சேதன மனசு, சேத ஏதிர் அனாவித்தம் தொடக்கூட தொடாதான். அவைகளால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். எதனால்னா கிருஷ்ண பக்தியில், ராம் பக்தியில் நிலைத்திருட்டதால். அதனை இப்போ புரியுதுங்களா? இந்த பக்தி எவ்வளோ சக்தி உடையதுன்னு. இந்த பக்தியினுடைய பெருமைகள் அவ்வளோ. பகவான் ராமனுடைய கதைகளை பேசுங்க, கிருஷ்ணனுடைய கதைகளை பேசுங்க. சாதாரண கதைகள்னு தோணும், ஆனால் உலகத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு பெரிய சொல்யூஷன் கொடுக்குறதே நீங்கள் தியான யோகமோ, யம நியமங்களை கடைப்பிடிக்கிறதோ, யாகங்கள் பண்ணுறதோ, கோயிலாக அலையிறதோ, இவைகளால் உங்களுக்கு அந்த காமக்ரோதங்களை பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. நம்ம ஹிருதயத்துக்குள்ளே பகவத் பக்தியை, கிருஷ்ண பக்தி, ராம் பக்தியை வளர்த்துக்கிறதுனால, அவன் கதைகளை பற்றி நிறைய பேசுறதுனால, மனசை அதில் ரமிக்கிறதுனால, அவன் கொடுக்குற பக்குவத்தினால் நிறைய நாம சங்கீர்த்தனம், நாமத்தை நிறைய சொல்கிறதுனால, அந்த நாம பலத்தினால தான் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். இந்த காமக்ரோதங்களை, இந்த பிடிவாதங்களை விட முடியும், பணிஞ்சு போக முடியும். போய் மல்லு கட்டு நின்று நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம்.
ஏற்கும் அவங்க சொன்னால் நான் சொல்லுவேன், திட்டினா நான் திட்டுவேன் பதிலுக்கு. சண்டை போட்டுன்னா அதில் டைம் கால விரயம் பண்ணிவிட்டு நாம் இருக்க மாட்டோம். நமக்கு 1008 வேலை இருக்குது, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, நமக்குள்ள சண்டை வலிக்கிறது அவங்க வேலை அப்படின்ட்டு விட்டு தள்ளிட்டு போயினே இருப்போம். நாம் அந்த விட்டு வந்துடுவோம். அப்படி நம்ம பிரச்சனைகளை அழகாக நம்ம பாகவதம் படிச்சுட்டு ஆனந்தப்பட்டு சந்தோஷமாக இருப்போம். நம்ம சந்தோஷம் நம்ம சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் தான் பொய். சந்தோஷமாகவே நீங்கள் இருப்பீங்க. பகவான் அதனால தான் நாமத்தை நம்மளுக்கு வேறு வேலை இருக்குது, நாம சொல்ல வேலை இருக்குது. நான் அவங்கள பற்றி சிந்திக்கிறதுக்கு இவங்கள பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அவங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை, நம்மளை பற்றி சிந்திச்சுட்டே இருப்பாங்க. நம்மளை எப்படி அழிக்குதுன்னு பார்த்துன்னுக்குறாங்க, நம்மளை பொறாமப்பட்டுன்னு இருக்காங்க நம்ம சந்தோஷத்தை பார்த்து. அவர்களுக்கு அந்த வேலை, நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது. நமக்கு பகவான் நாம சொல்ல பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் என் வேலை. பகவான் சந்தோஷம் அடைவானா? நான் ஒருத்தனை போய் சண்டை போட்டு நம்ம தப்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு, அவங்க தப்பான பேசும்போது அசிங்கமான வார்த்தை பேசுகிறாங்க, நம்மளும் கூட சேர்ந்து அசிங்கமான வார்த்தை பேசினா அப்புறமா அவங்களுக்கு பேதம் கிடையாது. சுக்கிரீவனை வாலியை பார்த்தா ஒரே மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ராமர் பின்வாங்கிட்டார். ஏன்னா வாலி வதம் பண்ணாமல். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. அது என்னென்னா நம்ம சுபாவத்தை குறிக்குது. அதாவது அவனும் தீயவன், நீயும் தீயவன். அப்போ நீயும் அவன் கெட்ட வார்த்தை பேசுகிற, நீயும் கெட்ட வார்த்தை பேசுகிற. அப்போ அவனுக்கு என்ன பேதம்? நீனா ஒரு ராம் பக்தனா, நீ ஒரு கிருஷ்ண பக்தனா? நீ போய் அவங்க சபிக்கிறாங்கன்னா நீயே சபிக்கிற, கூட சேர்ந்து அவங்க கூட போய் நீ அல்பமாயிட்டிய அவங்க கூட சேர்ந்து. அவங்க தான் அல்பமாக இருக்கிறாங்கன்னா நீ அல்பமாயிட்டியே. நீ எப்படியாப்பட்ட பாகவதன், எப்படியாப்பட்ட பாகவதம் படித்தவன், நீ அந்த வார்த்தையை பேசலாமா? நீ உன்னை பார்த்து அல்லவா உலகம் திருந்தணும். நீ உதாரண புருஷனாக அல்லவா இருக்கணும். நீ எல்லாருக்கும் உன்னை அனுசரிக்கிற சீடர்களுக்கு நீ எதை சொல்லுவ? நீ எதை உபதேசிப்ப? உன்னை அனுசரிக்கிற பக்தர்களுக்கு நீ என்ன சொல்லிக் கொடுப்ப? நான் இது போல் எங்கள் வீட்டில் திட்டினாங்க, அதனால் நானும் திட்டினேன், அவங்க அசிங்கமாக பேசுகிறேன், நானும் அசிங்கமாக பேசுகிறேன், இதையே சொல்லிக் கொடுப்பேன்? சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? நாம் சாத்வீகமாக போகணும். நம்மளுடைய நல்ல குணங்கள் பிரகாசிக்கணும் 4 பேர் முன்னாடி. அவர் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, சரி ஓகே, நீ பாட்டுக்கு மௌனமாக இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு பகவான் நாமத்தை அந்த சமயத்தில் ராம 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 அவங்க திட்டும்போது பகவான் நாமத்தை ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது, ராமநாமம் சொல்கிறதே மௌனம் தான். நாம சொல்லாமல் சும்மா இருக்கிறது மட்டும் மௌனம் இல்லை. நான் ராமநாமம் சொல்லும்போது உனக்கு பலம் கிடைக்கும். அவருக்கு திட்டத்தை சகித்து கொள்ளக்கூடிய பலம் உனக்கு கிடைக்கும் ராமநாமம் சொல்லும்போது. நான் அப்படி தான் சொல்லுவேன். என்னை யாருன்னா திட்டாங்கன்னா நான் ராமநாமம் சொல்லுவேன். அப்போ ராமநாமம் சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு பலம் கிடைக்கும். என்னை அதெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய பகவான் பலம் கிடைக்கும். நான் பாடு விட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன். அப்போது எந்த அளவுக்கு எல்லை மீறாத அளவுக்கு உனக்கு பொறுத்து கொள்ள முடியும்னா தாராளமாக பொறுத்துக்கலாம். எல்லை மீறி வராங்க, ரொம்ப நம்ம உயிருக்கே ஆபத்து, இல்லை நம்ம பொருளுக்கு சேதம், இல்லை உடம்பு காயம் அப்படின்னா அது கண்டிப்பாக தடுக்கணும். அதுக்கு அந்த நிலை வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மற்ற விஷயத்தெல்லாம் பொறுத்துக்கலாம், பொறுத்துன்னு சமாளிச்சுன்னு போகணும். இதுதான் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி எனக்கு இந்த சூட்சமான விஷயங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை 2 தடவை கேட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கையில் செயல்படுத்தினா நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். பகவான் நம்முடைய ஈவுக்கு பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக நம்ம மாறலாம். பிரதிக்ஷண அனுகிரக பாஜனம். அப்படி நம்ம ஒவ்வொரு செயல்களிலிருந்து நம்ம வெற்றி அடைய முடியும். இதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, இதுக்கு பலம் வேணும் இல்லையா? சும்மா ஒன்று எல்லாத்தையும் ஜெயிக்க முடியாது காமகுலத்தை. அப்படின்னா பகவான் நாமத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணும். ராம 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 ராம. என்னை பொறுத்தவரைனா பெஸ்ட்டு என்னன்னா, எல்லா நாமத்தை விட ராமநாமம் பெஸ்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன். ராமன் நாமத்தை மாதிரி ஒரு பலம் கொடுக்குற விஷயம் உலகத்தில் இல்லை. நாமத்தை பிடிச்சிக்காமல் நீ பாகவதமே ராமாயணமே படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. நாமத்தை உதாசீனப்படுத்திட்டு ராமத்தை அவமதிச்சுட்டு நீ என்ன பாகவத ராமன் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. நாமத்தை நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நீ பாகவதம் படிங்க, ராமாயணம் படிங்க, அது அப்புறமா தன்னாலே மிருகத்து நல்லா பிரகாசிக்கும். அந்த பாகவத ராமாயணத்துக்கு வேல்யூபிள் அதிகமாக இருக்கும். ஆனால் நாமம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நாமத்தை இப்போ பாகவதம் மட்டுமே பாராயணம் பண்ணின வாழ்க்கை நடத்துகிறவங்க இருக்காங்க. ஏன்னா அதுலேயே நாமாக்கள் இருக்குது. அது யாரோ சில பேருக்கு அது செட் ஆகும். யாரோ சில பேருக்கு ராமாயணம் மட்டும் பாராயணம் பண்ணுறது அது செட் ஆகிடும். அவங்களுக்கு பகவான் நாம தனியாக சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்க ராமாயணம் பாராயணம் பண்ணாவே அதுவே அவங்களுக்கு நல்ல குணங்களை கொடுத்துரும். எல்லா விதமான தர்ம அர்த்த காம மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களையும் அவங்களுக்கு கொடுத்துரும். அப்போ ராமாயணம் மட்டுமே தபஸாக கை கண்டவர்கள் ராமாயணம் பாராயணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரே தெய்வம் ராமர் தான். கிருஷ்ணர் கூட வரமாட்டாங்க. அப்படி சில பேர் கிருஷ்ண பாகவதம் மட்டும் பாராயணம் பண்ணுறவங்க அவங்களுக்கு பகவான் நாமம் சொல்ல கூட அவசியம் இல்லை. அவங்க 24 நாள் பாகவதம் பித்து படித்தவங்கள வேறு எதுவும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தேவையில்லை பகவான் நாமம். ஏன்னா பகவத்துலேயே பகவான் நாமம் இருக்குது. அப்படி இருக்க முடியுமானா இன்றைக்கி கலிகாலத்தில் அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அது யாரோ சில பேர் தான். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லா விதமான பக்குவங்களும் பகவான் கொடுத்துருவான்.
இப்போ நாம மட்டும் போதும், ராமநாமம் மட்டும் போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நாம மட்டும் போதும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், அப்போ கண்டிப்பாக நாம சொல்லி ஆகணும். நாம பலத்தினால்தான் உன் பாகவதம், ராமாயணம், உன் பக்தி உனக்குள்ளே உண்டாகும். பாகவத் பக்தி உண்டாயிடுச்சு, பாகவதம் மட்டுமே போதும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நல்லா நிஷ்டை ஆகிட்டாங்க அப்படின்னா, அவர்கள் 24 மணி நேரம் பாகவதம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த இதுவும் தேவை, எந்த தடைகளும் கிடையாது. அவர் சுத்தபத்தமாக இல்லைன்னா கூட அந்த பாகவதம் கை கொடுக்கும் அவங்களுக்கு. ஏன்னா பாகவதம் நிஷ்டையாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு 24 மணி நேரம் தொடர்ந்து பாகவதம் மட்டுமே படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தனியாக நாமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாகவத்தில் உள்ள நாமாக்களே கிருஷ்ணாய, வாசுதேவாய, அதில் உள்ள நாமங்களே நிறைய இருக்குது, கொட்டி கிடக்குது. அந்த நாமங்களே அவங்களை காப்பாற்றிடும். அதனால் அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காண முடியும். அவங்களுக்கு சிறந்த ஞானம் உண்டாகும். உலகத்தில் எப்படி நடந்துக்கணுன்ற பக்குவம் அவங்களுக்கு உண்டாகும். ஞான தெளிவு உண்டாகும். அவங்களுக்கு கிருஷ்ணானுபவத்திலேயே இருக்க முடியும் அவங்களால. அது ஒரு தபஸாக மேற்கொண்டவர்கள். அவர்கள் தனியாக எதனா ஒன்றை உறுதியாக பற்றி கொண்டவர்கள். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. அதனால தான் இது கடைசியில் சொல்கிறேன். பாகவதம் மட்டுமே பாராயணம் பண்ணிட்டு, பாகவதமே கதியாக இருந்து, பாகவதத்திலே தூங்கிண்டு, பாகவத்திலே எழுந்துண்டு, பாகவத்தை எழுதிண்டு, பாகவதமே பேசிண்டு, பாகவதம் இருக்கிறவங்களுக்கு அதுவே போதும். அவங்களுக்கு எல்லா விதமான பக்குவத்தையும் அந்த பாகவதமே கொடுத்துரும். இப்போ ராமாயணம் இருக்கிற, ராமாயணத்தை தவிர எனக்கு வேறு தெய்வம் கிருஷ்ணன் கூட எனக்கு வேண்டாம், ராமர் மட்டும் போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதுவே இந்த இப்போ நான் சொல்கிற இந்த பக்குவங்கள்லாம், எந்த இடத்துல எப்படி போகணுன்ற பக்குவங்கள்லாம் அந்த ராமாயணமே கொடுத்துரும். இப்போ ராமநாமத்தை மட்டும் ஜெபிக்கிறவங்களுக்கு இப்போ என்ன, நம்ம பாகவதம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ராமாயணம் கதையும் பேசணும் ஆசையாக இருக்குது. அதே ராமநாமம் சொல்கிறேன்னா கண்டிப்பாக ராம பக்தி, கிருஷ்ண பக்தி நம்ம இதிலெல்லாம் ஆசை உண்டாகணும்னா, நீ சொல்கிற ராமாயண பாகவதம் பிரகாசிக்கணும்னா ராமநாமம் நிறைய சொல்லணும். சொல்கிறது புரியுதா? நீங்கள் அந்தரங்க சாதனைகளாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ராமாயணம் மட்டுமே போதும். ராமாயணம் மட்டும் பாராயணம் பண்ணி, ராமகதைகளை மட்டும் பேசினா அப்படியே இருந்தாலும் பகவான் நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராமாயண பாராயணமே அவங்களுக்கு பெரிய தபஸாகிடும். அதுவே அவங்களுக்கு பக்குவத்து கொடுத்துரும். அப்படியே அது ராமாயணத்தில் போகிறவங்களுக்கு. இப்போ பாகவதத்தில் போகிறவங்களுக்கு பாகவத பாராயணம் மட்டுமே போதும். அவங்க தனியாக நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்படின்னா தொடர்ந்து 24 ஹவர்ஸ் பாகவத நிஷ்டையிலே, பாகவத கவனத்திலே இருக்கிறவங்களுக்கு அப்போ லோக விஷயத்தில் இறங்கி வர மாட்டாங்க. சதா வைகுண்ட நிலையா அப்படின்னா அதுதான் அவங்க வசதியாக நினைக்கிறாங்க. அது யாரோ சில பேருக்கு தான் அது செட் ஆகும், எல்லாருக்கும் செட் ஆகாது. அப்போ பொதுவாக நான் சொல்கிறதுன்னா, நீ பாகவதம் கேளுங்க, ராமாயணம் கேளுங்க, ஆனால் பகவான் நாமத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணுங்கள். இது பொதுவாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அப்போ நாமத்தை நிஷ்டையே அதிகமாகிடுச்சுனாவே அப்புறமா அவனுக்கு பாகவத் பக்தி தன்னாலே உண்டாகும். இது பொதுவாக கடைப்பிடிக்கக்கூடிய, நார்மலாக பாமர மக்கள் எல்லாம் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயம். ஆனால் நாம ஆவர்த்தினால, நாம பலத்தினால்தான் நம்ம இந்த பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை, தோல்விகளை, நஷ்டங்களை, புரியுதுங்களா, காமக்ரோதங்களை எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். இந்த லஸ்ட் டிசைர்னு சொல்லக்கூடிய காமம் வந்து அருவருக்கத்தக்கது. ஆனால் அது சுவையுடையது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்னா அவ்வளோ மனசு அழுக்காக இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க. அதனால் நம்ம எந்தெந்த நிலையில் உயர்றோமோ அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி, எப்போ உங்களுக்கு கசப்புணர்வு ஏற்படுதோ, ஒருத்தரை பார்த்த உடனே இவங்களாம் எதிரியாக தோணுதோ, அப்போ நம்ம என்னென்னா நாம் கீழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம உன்னத ஸ்திதியில் இல்லை, நம்ம பக்தியில் சரியாக நிலைக்கிறோம், இன்னும் நம்ம பக்குவம் அடையலை அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க. ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நம்ம பணத்து மேலே ஆசை உண்டாகுது, சொத்து மேலே ஆசை உண்டாகுது, நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை உண்டாகுதுனாவே நம்ம இன்னும் பக்குவம் அடையலை, நம்ம கீழ்நிலை. ஏன்னா நம்மளுக்கு தான் ஆசை இருக்குது. அப்போ மனசு அசுத்தமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் ரொம்ப மனசு அசுத்தமாக இருக்குது அப்படின்னா காமத்தில் தான். பெண்ணாசை அதிகமாக மனசில் இருக்குதுன்னா அப்போ தான் மனசு ரொம்ப அசுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது மலத்தில் எப்படி அருவருக்கத்தக்கதோ அந்த நிலையில் இருக்கிறான்னு அர்த்தம். நாயுடைய நிலைக்கு இறங்கிடுறான். நாய் கூட மலத்தை சாப்பிடும், அந்த நிலைக்கு இறங்கிடுறான். ஆனால் எப்போ அந்த காமம் அருவருக்கத்தக்கதாக தோணுதோ, பகவத் விஷயத்தில் சுவையுடையதாக தோணுதோ, அப்போ பகவத்வாய கல்பதே அப்படின்னு சொல்லியிருக்க பிரகலாதன். அவன் பகவானுடைய நிலைக்கு உயர்ந்துடுறான். எப்படி ஆப்போசிட்டு பாருங்கள். அதை ஜெயிச்சிட்டான்னா பகவான் நிலைக்கு உயர்ந்துடுறானா, பகவான் சம்மாயிடுறானா. அதை ஜெயிக்கலன்னா நாயினுடைய நிலைக்கு கீழே இறங்கி, மனுஷனுடைய கீழே நாய் நிலைக்கு இறங்கிடுறானா. கிரகபாலவத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரகலாதன். இதே பாகவத்தில் சொல்லியிருக்கு. அவள் யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நிலையை உயர்த்திக்கணும், நம்மளுடைய மனோநிலைகளை உயர்த்திக்கணும். அப்போ தான் நம்ம உயர்ந்தவங்க. அப்போ பகவத் பக்தியை பிறரை சபிக்கிறதுக்கோ, பிறரை பழி வாங்கிறதுக்கோ, பகவத் பக்தி பலத்தினால இறைவன் நம்மளுக்கு கூட துணையாக இருக்கிறான், அதனால் நாம் என்ன செய்யலாம், பகவான் நம்ம கூட துணை புரிவான், நம்மளுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்றதுக்காக நம்ம துணிஞ்சு நம்ம தவறுகளை செய்யக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது பகவத் பக்தியை. ஆனால் அதே பகவத் பக்தி எதுக்கு பயன்படுது? நான் பகவத் பக்தன், நான் பொறுமையை கடைப்பிடிப்பேன், நான் காமத்தில் நான் விழமாட்டேன், நான் கோபத்துக்கு அடிமையாக மாட்டேன், நான் பண்ணி போவேன், இந்த
இப்போ பணத்து மேலேயோ சொத்து சுகம் இல்லை, நான் பேராசைப்பட மாட்டேன் அப்படின்ற விஷயத்தில் உன் பக்தி, நான் பகவத் பக்தன், நான் பாகவதம் படிக்கிறவன், நான் பாகவதன், பகவன் நாமா சொல்கிறவன், நான் ராமநாமா ஜபிக்கிறவன், நான் ராம் பக்தன், நான் அப்படி ராமதாசன், நான் இந்த மாதிரி இச்சைகளுக்கு நான் விழ மாட்டேன், நான் அப்படிப்பட்ட பேராசைப்பட மாட்டேன் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் அந்த பக்தி பலத்தை நீங்கள் பயன்படுத்தினா பகவான் பேருதவி பண்ணுவான். இப்போ இது மிஸ்யூஸ் கிடையாது. பகவத் பக்தி இருக்குது. நான் ராமநாமம் சொல்கிறேன், ராமநாமம் எனக்கு இந்த ஆசைகளை உண்டு பண்ணாது, இந்த ஆசைகள்லேருந்து என்னை விடுவிச்சிடும், இந்த கோபத்துலேருந்து என்னை விடுவிச்சிடும். அதுக்கு நான் பகவத் பக்தன், நான் அப்படி தான் இருப்பேன், நான் உன்னத ஸ்திதி, நான் சாத்விக குணங்களை சம்பாதிச்சுப்பேன். புரியுதா? யாருக்கும் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், யாருக்கும் அடிமை கிடையாது. அதே சமயத்தில் யாருக்கும் கோவப்பட மாட்டேன், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் ராம் பக்தன் நான். புரியுதா? அப்படின்னு நான் உன்னுடைய குணங்களை உயர்த்திப்பேன். அந்த உன்னத நிலையில் உன்னை நீ உயர்த்திக்கும் போது பகவத் பக்தி இப்போ தான் சரியாக பயன்படுத்துகிறேன். நீ பண்ண பகவத் பக்தி, நீ சொன்ன பகவன் நாம சங்கீர்த்தனம், நாம தபசு, நிறைய நாம சொன்னதுடைய பலனை இப்போ தான் நீ சரியாக பயன்படுத்துகிற. நீ பண்ண பாகவதம் படித்த அந்த பலத்தை நீ இப்போ தான் சரியாக பயன்படுத்துகிற. நான் அந்த ஈகோவுக்கு உட்பட மாட்டேன். நான் தோல்வி அடைஞ்சவனாவே போகணும், தாழ்ந்து போயிடுவேன். நான் தோல்வி ஒத்துக்க மாட்டேன், நான் அதுக்கு பழி வாங்கியே தருவேன் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்குது பார்த்தியா? அதுதான் உன்னை வந்து என்னென்னா ரொம்ப கீழே தள்ளிட்டோம். அதாவது கலியினால் பாதிக்கப்பட்டேன். இப்போ பகவானால் ஆட்கொள்ளப்படவில்லை. இப்போ பகவான் உங்களே இல்லை. இப்போ பகவான் வெளியே போயிட்டான். இப்போ கலி உள்ளே வந்துட்டான். கலி புருஷன் உள்ளே வந்ததுனால தான் உனக்கு பிடிவாதம், பொறாமை, கோபம், எரிச்சல், பழி வாங்குகிற புத்தி, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, தவறான சகவாசங்கள், தவறான துஷ்ட வார்த்தைகள், துஷ்டத்தன்மைகள், துஷ்ட புத்தி, இதெல்லாம் எதனால் வந்து கலி உள்ளே வந்துட்டு பகவான் உங்களை இல்லாதனால. பகவான் அப்போ உங்களை இல்லாமல் போயிடல, மறைஞ்சிருக்கிறான். கலி புருஷன் உனக்குள்ளே வேலை செய்கிறான். அப்போ அது எதனால் அது மாதிரி கெடுதுன்னா, ஒன்று உணவு பழக்க வழக்கங்கள், ரொம்ப காரம், ரொம்ப புளிப்பு, எரிச்சல் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும். அதே சமயத்தில் துஷ்ட சகவாசங்கள், அது மாதிரி இடத்துல போகக்கூடாது. மாம்சபக்ஷணம் கண்டிப்பாக தவிர்க்கணும். இதெல்லாம் நம்ம இருந்து கட்டுப்பாடு, நல்லா காலைல குளிச்சிடணும், சுத்தபத்தமாக இருக்கணும். வெளிப்புறமான சுத்தம் தான் மனசை ஃப்ரெஷ்னஸ் பண்ணி வைக்கும். அப்போ நல்லா குளிச்சிடணும், ஃப்ரெஷ்னஸாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை நம்ம என்ன பண்ணணும்? அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா, சரி என்னால் சோம்பேத்தனமாக இருக்குது, மந்த புத்தியாக இருக்குது, அப்போ பகவான் நாமத்தை நிறைய சொல்லு. நீ வேறு எதையும் பண்ண வேணாம், நீ பாகவதம் படி வேணாம், ராமாயணம் படி வேணாம், நாமத்தை அதிகரிக்க செய். அப்போது உனக்கு நாமம் நான் பண்ண உன்னை பக்குவப்படுத்திடும். உனக்கு எல்லாமே ஆச்சாரத்தையும் கொடுக்கும், உனக்கு எல்லா பொறுமைகளும் கொடுத்துரும். எது நல்லது கெட்டதுன்னு உனக்கு புரிய வைக்கும். அப்போ உனக்குள்ள பொறுமை எல்லா தன்மைகளும் கொடுக்கும். இந்த காமத்தை நினைச்சாலே அருவருப்பாக இருக்கும் உனக்கு. அப்போ தான் நீ உன்னத ஸ்திதியில் இருக்கிறன்னு அர்த்தம். இந்த தூய மனப்பான்மை நமக்குள்ளே பிரகாசிக்கிற அந்த தன்மை உண்டாகணும்னா நிறைய நாமம் சொல்லுங்கள். ராமநாமத்தை எல்லா நாமத்தோட பெஸ்ட்டு ராமநாமம் தான். நீங்கள் ராமநாமம் சுலபமாக இருக்குது பாருங்கள். ராமான 2 அக்ஷரம். நீ பெரிய நாமெல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமனா பெரிய நாமம் சொல்லணும். ராம 2 அக்ஷரம். ஆனால் ரொம்ப சுலபமாக இருக்குது, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். சீக்கிரமாக உங்களை பக்குவப்படுத்திடும் மனசை. சீக்கிரமாக உங்களுடைய இந்திரியங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். உங்களுக்கு விந்தானது கட்டும். உங்களுடைய கோபமானது புரட்டி போட்டுரும். கோப சூழ்நிலைகளை புரட்டி போட்டு உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை உண்டாக்கும். உங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தாமல் உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்தும். பகவன் நாமம் எல்லாமே அனுகூலமாக்கிடும். அதுதான் பகவன் நாமத்துடைய மகிமை. ராம 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 ராம. சரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், ரொம்ப நாள் பேசிட்டு நினைக்கிறேன். ராம 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 ராம. சரி, ராமநாமம் செய்கிறதுக்கு இல்லை டைம் இருக்குது. 1 hour தானே பேசியிருக்கோம். இப்போ நான் சொல்கிறது வந்து ஏதோ கடற்கடன் சொல்லணுன்னு வந்துட்டேன். இப்போ நான் என்ன சொன்னேன்னு என்ன கேட்டால் எனக்கே தெரியாது. என்ன பகவான் ஹிருதயத்திலேருந்து சொல்ல சொன்னானோ அதை சொல்லிட்டேன், அவ்வளோதான். இப்போது அதனால் நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறன்றதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம பாகவதர்கள் நம்ம பகவான் நாமம் சொல்கிறவங்க, ராமநாமம் சொல்கிறவங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்ம அந்த தன்மைகளை, அந்த குணங்களை நமக்குள்ளே வளர்த்துக்கணும். அப்போ நம்ம இல்லறத்துலேருந்தே கொண்டு இல்லறந்தால் நல்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவிதமாக நம்ம பட்டு தேறி தான் அப்புறமா ஒரு பக்குவத்துக்கு வர முடியும் இல்லையா? இல்லறத்தில் தான். அப்போ இது ஒரு ட்ரைனிங் சென்டர், நல்லா இங்கே பக்குவப்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்காக வீழ்ச்சி அடையணும்னு அவசியம் இல்லை. வீழ்ச்சி அடையாமல் எப்படி மேலே வர்றது சீக்கிரமாக அப்படின்னு தான் பார்க்கணும். புரியுதா? நான் இல்லறவாசி, நான் காமத்தில் விழக்கூடாது. விழாமல் இருக்கிறது என்ன வழி அதை பாருங்கள். கோபத்தில் விழுந்தால் தப்பு இல்லை. நான் இல்லறவாசி, என் கண்ட்ரோலில் தான் எல்லாமே, குடும்பம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, என் தலைமையில் தான் எல்லாமே ஓடுது, நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற நான் எனதுன்ற அகங்காரம், அதுதானே உன் துன்பத்துக்கு காரணமே. இந்த நான்ற அகங்காரம் தானே. அதை விட்டு வழியேன், தூக்கி போட அந்த ஆசைகளை.
என்னால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பகவானுடையது, எல்லாம் பகவானுடைய சொத்து, இது பகவானுடைய பொறுப்பு, நானே பகவானுடையவன். அப்போ பகவானுடைய கண்ட்ரோலில் நான் இருக்கிறேன். அப்போ அவனுக்கு பிரியமுள்ள விஷயத்தை தான் நான் செயல்படுவேன், அவனுக்கு பிரியமில்லாத விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உனக்குள்ளே வளர்த்துக்கிய. இந்த மனப்பான்மைகள் நமக்குள்ளே வளர வளர நீ உன்னத ஸ்திதியில் சீக்கிரமாக மேலே வந்துடுவேன், சீக்கிரமாக உன்னத ஸ்திதி, சீக்கிரமாக சித்தி அடைவேன், சீக்கிரமாக உனக்கு பகவான தர்சனம் கிடச்சிடும். ருஜுபிகி, அந்த ருஜுவான குணங்களை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள போது நமக்கு சீக்கிரமாக சாதுக்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிவிடும். நீ அதாவது எல்லாருக்களையும் கருணை காட்டுறேன்னு போய் ரொம்ப அவமானப்பட்டு கேவலப்படுறதை காட்டிலும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் மாறதே பெஸ்ட்டு. அந்த பக்குவத்தை பகவான் ராமநாமம் கொடுத்துரும். அப்போ உனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். உனக்கே தெரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கே இப்போ நான் சொல்கிற ஞானம்லாம் நீங்கள் புஸ்தகம் படிக்காமல் வந்துடும். ராமநாமம் சொல்கிறதுனாலே புஸ்தகம் படிக்காமல் வந்துடும். ஆனால் பாகவத்தில் எங்கேயோ படிச்சிருப்பீங்க, ராமாயணத்தை படிச்சு டக்குன்னு ஞாபகம் வரும். இதுதான் நான் அங்கேயே சொல்லியிருக்கேன் அந்த குணங்களை அப்படின்னு உங்களுக்குள்ளே பகவான் தோன்ற வைப்பான். புஸ்தகம் படிக்காமே, ஆனால் நீங்கள் சொல்கிறது அங்கே இருக்கும், புஸ்தகத்தில் இருக்கும். நீங்கள் சொல்ல இந்த பொறுமைத்தன்மை கடைப்பிடிக்கிறது அந்த புஸ்தகத்தில் இருக்கும். பார்த்தோம் அந்த ஞானம் ராம நாமம் நிறைய ஆவர்த்தி பண்ணுறவங்களுக்கு அந்த ஞானம் உண்டாகும். அந்த ஞானத்தில் இவங்க புஸ்தகம் படிக்கணும் அவசியம் இல்லை, பகவானே ஹிருதயத்திலேருந்து அவனுக்கு ஞானத்தை ததாமி புத்தி யோகம் அப்படின்னு சொல்ல மாம்பிரபத்தியது. அப்போ என்னை அடையத்தக்க புத்தியோகத்தை நான் கொடுக்குறேன் அவர் ஹிருதயத்தில் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறான். அப்போ அந்த அறிவு அவங்களுக்கு, அறிவுனால தான் எல்லா பிரச்சனைகளும் தவிர்க்க முடியும். அறிவில்லாதவனடா நீ அப்படின்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ கோவப்படுறேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லை, யோசிக்க மாட்டேன். அறிவில்லாதவன் தான் ஆக்ரோஷப்படுவாங்க, அறிவில்லாதவன் தான் கோவப்படுவான், அறிவில்லாதவன் தான் அல்ப விஷயங்களுக்கு ஆசைப்படுவான், அறிவில்லாதவன் தான் பெரிய துன்பத்தில் போய் மாட்டிக்கின்னு மன உளைச்சலில் போய் விழுந்து அல்லல் படுவான். அறிவு இருக்கிறவன் அவன் தான், அறிவு தான் ஞானம். அந்த ஞான தெளிவில் இருக்கிறவன் பிரசன்னமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், ஹாப்பியாக இருப்பான், கிருஷ்ண பக்தியில் ராம பக்தியில் தலைச்சு இருப்பான், ராமநாமத்தை அடிவான், அனவரதம் சொல்லிகிட்டே இருப்பான் இல்லையா. நான் ஏதோ படப்படன்னு பேசுகிறேன், ஆனால் எத்தனை பேர் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிங்க, அவள் தான் நான் சொல்கிறது. ஆனால் நீ எதில் பகவத் பக்தன்னு காண்பிச்சிக்கணும். பழிக்கு பழி வாங்கிறதுலையோ காமத்தில் எழுதுலையோ கோபத்தில் எழுதுலையோ நான் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிப்பேன், என் பகவான் எனக்கு எல்லா ஆசையும் நிறைவேற்றிடுவான் அப்படின்னு பலன் விஷயத்தில் இல்லை. நீ பகவத் பக்தன் எதெல்லாம் மார்த்தட்டிக்கணும்னா இவைகள்லாம் ஜெயிக்கிறதில்ல, இந்த உலக விஷயமான பலன்கள்லேருந்து ஜெயிக்கிறதுல, பிரகலாத மாதிரி ஜெயிக்கிறதுல நம்ம மார்த்தட்டிக்கணும். நான் பகவத் பக்தன்றதை, பொறுமையை கடைப்பிடிக்கிறதுல நான் பகவத் பக்தன் அப்படின்றத அங்கே நிரூபிக்கணும். காமக்குலத்தை ஜெயிச்சவன்றதில் அந்த இடத்துல பகவத் பக்தன்றதை நிரூபிக்கணும். அப்படி பகவத் பக்தியை வளர்த்துக்கணும் இல்லையா. பிரகலாதன் அப்படி செய்தான். ஹிரண்யகசிபுன்னா தன்னுடைய தபசக்தியை துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் பண்ணான். ஆனால் பிரகலாதன் அதே பகவத் பக்தின்ற தபசக்தியை சரியாக பயன்படுத்தினான், பொறுமையை கடைப்பிடித்தான். அதனால தான் பகவான் அவனுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். எந்த நெருப்பில் போட்டாலும் எரிக்கப்படல, எல்லாத்தையும் அனுகூலமாக்கினார் பகவான் அவனுக்கு இல்லையா. எல்லா ஆபத்துகளும் தான் விடுவிச்சார். அதனால் சரி முடிச்சுப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பகவான் பேசினான்னு இப்போ நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணதை போட்டு கேட்டால் தான் தெரியும் என்ன சொன்னேன்னு. ஏதோ வடன்னு பேசின்னு வந்துட்டேன், மணி 1 மணி நேரம் மேலே ஆகி போச்சு, என்ன பேசணுன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு நான் அதான் சொன்னேன், பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மட்டும் பேசியிருக்கேன். ஆக மொத்தம் கருணை ஹிருதயம் வேணும். ஏன்னா பகவான் கருணை காட்டணும் இல்லையா நமக்கு. அப்போ பகவான் கருணை காட்டணும், உன் பாவங்களை மன்னிக்கணும்னா நீ மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும். பகவான் கருணை காட்டணும்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்கள கருணையாக இருக்கணும். பகவான் நம்மளுடைய குற்றங்களை பகவான் பொறுத்துக்கணும்னு சொன்னால் மற்றவங்களுடைய குற்றங்களை நீங்கள் பொறுத்துன்னு போகணும். பகவான் நமக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணணும், நம்மளுக்கு பணிவாக வரணும்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பணிஞ்சு போகணும். மற்றவர்களுக்காக நம்ம வாழணும், பிறருக்காக வாழும்போது பகவான் நமக்காக வாழ்வான், பகவான் நமக்காக எல்லாம் செய்வான். இது புரிஞ்சுக்கணும். இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அப்போது மற்றவங்களுக்கு குற்றங்களை மன்னிக்கவே மாட்டேன் நான் ஜென்மா பூரா அப்படின்னு சில லேடிஸ்லாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆக்ரோஷமாக ஜென்மா பூரா மன்னிக்க மாட்டாங்க ஒருத்தருடைய குற்றத்தை. அப்படியேப்பட்டவங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காது. வெற்று நிலையை தான் அவங்க அனுபவிக்கணும், எப்பவும் துன்பத்தை தான் அனுபவிக்கணும். எப்போ பிறருடைய குற்றங்களை மன்னிச்சு படம் போய் படா அப்படின்னு தூக்கி போட்டு பகவான் அதுதான் பகவான் மன்னிச்சிடுவான் அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு குற்றத்தை நீ மன்னிக்க ஆரம்பிச்சு பகவான் ஈஸியாக மன்னிச்சிடுவான்.
அதே சமயத்தில் சில பேர் ஆபத்தானவர்கள் மன்னிச்சதுனால நம்மளை திருப்பி திருப்பி தவறு பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு கிட்ட செய்யக்கூடாது. சரிதா? நம்ம மேலும் மேலும் நம்மளை கடைசி வரைக்கும் நீங்கள் மன்னிச்சுனே இருப்பீங்க. மன்னிக்க அவங்க மேலும் மேலும் தவறுகள் செய்து நம்மளை பெரிய நரகத்தில் தள்ளுற வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களோட ஸ்நேகம் பண்ணிக்கூடாது. அதுவும் நல்ல ஸ்நேகமாக பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். எதை மன்னிக்கணும்னா உண்மையாக மனம் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறோன்னா அவங்கள தாராளமாக மன்னிச்சிக்கணும். மன்னித்து நாம் என்ன பண்ணணும், அவர்களையும் அன்பாக நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்யணும். ஆனால் சில பேர் திருந்தாத ஜென்மங்கள் இருப்பாங்க. அவங்களாம் மன்னிப்பு கேட்பாங்க, மறுபடியும் அதே தவறு பண்ணுவாங்க. மன்னிப்பு கேட்பாங்க, அதே தவறு பண்ணுவாங்க. அவங்க என்னென்னா நம்மளை நரகத்தில் தள்ளுற வரைக்கும் ஓய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களோட ஸ்நேகம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டக்குன்னு கட் பண்ணிடணும் அந்த ஸ்நேகத்தை. ஏன்னா அவர்கள் நம்மளை எதிலையா ஒரு சிக்கலில் போய் மாட்டி விட்ருவாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட துஷ்டருடைய சவகாசம் கூடாது. புரியுதுங்களா? மன்னிப்பு கேட்குறான்னா மனம் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறான், இல்லை ஏன்னா மன்னிப்பு கேட்குறான், ஆனால் மறுபடியும் அந்த தவறு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அவன் மன்னிப்பு கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். அப்படின்போது அதே மாதிரி நாமளும் ஏதாவது தவறு பண்ணிட்டோம் தெரியாமல் அப்படின்னா பகவான்களை மன்னிப்பு கேட்டால் நம்ம மன்னிக்கிறதுனால நம்மளையும் பகவான் மன்னிப்போம். நம்ம பகவான் பலனை எதிர்பார்த்து செய்கிறதில்ல. இருந்தாலும் உன்னுடைய நல்ல குணத்தை பார்த்து பகவான் பாராட்டுவோம். நீ மன்னிக்கிறியமான நீ கெட்டவனாக இருந்தாலும் பகவான் நல்லவனாக தான் இருப்பான். நீ கெட்டவனாக இருந்தாலும் பகவான் கெட்டவன் கிடையாது. பகவான் எப்போவுமே நல்லவன் தான். நாம் கெட்ட குணங்கள் இருந்தாலும் மன்னிக்கலாம் கூட நம்மளை பகவான் மன்னிக்கிறான். அப்போ அந்த நன்றி கடனுக்காக நம்ம மற்றவங்கள மன்னிக்கணும் கண்டிப்பாக. அதனால் எந்த தவறுகளையும் மன்னிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்க, முடிஞ்ச வரைக்கும் பிறருடைய உதவியை எதிர்பார்க்காமல் இருக்கிறத முயற்சி பண்ணிக்கணும். பிறர் உதவியை தவிர்க்க பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட நம்ம குடித்தா கூட பரவாயில்ல. நம்ம ஆடமாக நெய் ஊற்றின்னு சாப்பிட்டா தான், அப்படி இல்லாட்டி இன்னும் பெரிய அறுசுவை உணவு சாப்பிட்டா தான் கிடையாது. கொஞ்சம் கூட குடித்தாலும் பரவாயில்ல, பிறருடைய உதவி எதிர்பார்க்காமல் வாழணும். அது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பிறருடைய உதவி எதிர்பார்க்க அது நம்ம புண்ணியத்தை குறைச்சிடும். ஜாக்கிரதை. அதனால் யாருடைய தயவையும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. நமக்கு என்ன பகவான் கொடுத்தாலும் அதில் சந்தோஷப்படையுங்க. புரியுதுங்களா? அதனால் அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அதிகமாக கடன் வாங்குறதோ, அதிகமாக பணத்துக்கு ஆசைப்படுறதோ கூடாது. நம்ம கிடைக்குதுன்றதுனால பிறர் உதவி செய்கிறதுனால நம்ம அப்படியே வாரி போடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அது நம்ம புண்ணியத்தை குறைச்சிடும், நம்ம பாவத்தை அதிகரிச்சிடும். ஜாகிரதை. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாம் நிறைய பேர் கொடுக்கணுமே தவிர, பிறர் கொடுக்குறாங்கன்னா யோசித்து வாங்கணும். அது முதல் புரிஞ்சிக்கணும். நம்ம பிறர் கொடுக்குறாங்கன்னா நமக்கு அவங்களேருந்து யோசித்து வாங்கணும். வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இது அத்தியாவசியமாக நமக்கு தேவைதானா அப்படின்னு தெரிஞ்சால் தேவைன்னா வாங்கலாம். அது கூட அது திருப்பி அவங்களுக்கு கொடுத்துட்ற மாதிரி நம்ம நினச்சிருந்தா திருப்பி கொடுத்துடணுன்ற எண்ணத்தோடு தான் வாங்கணும். யாருக்கும் கடன்பட்டவன் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பிறர்கிட்ட வாங்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும், பிறர் கொடுக்கறதுக்கு யோசிக்கக்கூடாது. தாராளமாக கொடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்ம வினைகள் கழியும். நல்லா இருப்போம், நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்ம சந்ததிகளும் நல்லாயிருக்கும். அதனால் கொடுத்து பழகணும், வாங்கி பழகக்கூடாது. ராம 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 ராம. இலவசமாக கிடைக்குதுன்றதுனால நிறைய கிடைச்சதுன்னு வாங்கிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இலவசமாக நிறைய பேர் கொடுக்கறதுக்கு பழகிக்கணும். அதுதான் செய்யணும். இதுதான் பக்த லட்சணம். இந்த பக்த குணங்கள்லாம் நான் பரிசக்கரத்தை கொடுத்து பழகிட்டான், யாருக்களையும் வாங்க மாட்டான். அது மாதிரி இருந்தால் தான் பகவானே தேகின்னு நின்னார். அது மாதிரி கொடுக்கணும். நிறைய பேர் கொடுக்க உனக்குள்ளே செல்வம் வளரும். இறைக்க கேணியர் சுரக்கும். அதுதான். பசின்னு வந்தால் சாப்பாடு போடுங்க எல்லாருக்கும். எந்த மனுஷன் வந்தாலும் சரி, அவன் பிச்சைக்காரனா நம்ம அதெல்லாம் முக்கியம் இல்லை. பசின்னு வந்தால் உடனே சாப்பாடு போட்டுடணும். அதுதான். ஆனால் மனுஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் மிருகங்களுக்கெல்லாம். மிருகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு தான். மனிதர்களை பட்டினி போட்டு அப்பா அம்மா பட்டினி போட்டுருவோம். நான் போய் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். ஒரு பெரிய நாய் ஒன்று வளர்த்துக்கின்னு அந்த நாய்க்கு பார்த்தா கறி மீனும் போடுவோம் ஃபுல்லாக நாய்க்கு எல்லாம். ஆனால் பார்த்தா அப்பா அம்மாவை பார்த்தா இது அலட்சியப்படுத்துருவோம். அந்த மிருகத்துக்கு கொடுக்குற மரியாதை மனுஷனுக்கு கொடுக்க மாட்டான். அது மாதிரி இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை ஃபஸ்ட்டு மனுஷர்களுக்கு நிறைய நல்லா பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் தாராளமாக அப்புறம் மிருகங்களோ மற்ற ஜீவராசிகள் தாராளமாக ஆதரிங்க. ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு தான் பிரதானம் கொடுக்கணும். இது பாகவத்திலே சொல்லியிருக்கு. மனுஷன் 2 காலம் உள்ள மனுஷன் தான் முதல், அப்புறமா 4 கால பிராணிகளுக்கு, அப்புறமா அதே சமயத்தில் பசுக்களுக்கு நிறைய தானம். இப்போ புத்திரத்தனம் வருது, பசுக்களுக்கு அவத்திக்கீரை கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப விஷயம். ஏன்னா பசுக்கள் இடத்துல எல்லா பிராணி மாதிரி பசு கிடையாது. பசு காமதேனும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுதான்.
அதில் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க அந்த பசு இடத்துல. அந்த பசுக்கு போனால் பாழா போகிறது பசு வாயில் போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பசுக்கு கொடுக்கும்போது அந்த தழைகள்லாம் அந்த அவுத்திகள்லாம் கொடுக்கும்போது நம்ம பித்தர்கள்லாம் சந்தோஷம் அடைவாங்க. நிச்சயமாக எல்லா தேவர்களும் சந்தோஷம் அடைவாங்க. அதே சமயத்தில் பசுக்களுக்கு நல்லா வளர்க்கணும், பசுக்களை போஷிக்கணும், பசுக்களுக்கு நிறைய கொடுக்கணும். அப்படி உள்ள மனுஷர்களுக்கு ஏழைப்பட்டவங்க யார் பார்த்தாலும் உடனே ஒரு 10 ரூபா கொடுத்துருங்க, நல்லது தானே, தாராளமாக கொடுக்கணும். இதுக்கு கஞ்ச விஷ்ணாத்தனமே பண்ணக்கூடாது. சாப்பாடு பசின்னு கேட்டால் உடனே ஹோட்டலில் ஏதாவது ஒரு பொட்டலம் வாங்கி வந்து கொடுத்து, சாப்பாடு பொட்டலம் வாங்கி வந்து கொடுத்து அவங்கள சாப்பிட செய்யுங்க. அன்னதானம் ரொம்ப ரொம்ப வசதி, அது செய்யணும். இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த புண்ணியகாரங்களும் ஏன் சொன்னால், இதெல்லாம் நம்ம சாத்விகத்தன்மையை வளர்க்கும். சாத்விகத்தன்மையை வளர்ந்தோம்னா அப்போ நம்ம பகவத் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். அப்போ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த உதவிகள்லாம் பண்ண தெரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு தெரியாமல் பண்ண உதவிகளை 4 பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே அது பலன் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் கண்ணுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பழகிங்க, உதவிகள் பண்ணுங்கள். அதே சமயத்தில் எல்லாத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சங்கத்தையும் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா நம்ம நல்லா பேசுவோம், ஆனால் அவங்க நல்லா பேச மாட்டாங்க, நம்ம மூளை கற்றுருவாங்க. அப்படின்னா அந்த சங்கத்தை தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் மௌனம் தனிமை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. மௌனம் தனிமை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா பாகவதர்கள் அப்படின்றத நாம் நிரூபிக்கணும். நல்ல குணங்களை சம்பாதிச்சுக்கிட்டு நன்னடத்தைகளால் நிரூபிக்கணும். ராம 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 ராம. அப்போ பகவத் பக்தி பெருகும். ராம 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 ராம. நிறைய ராமநாம ஆவர்த்தி பண்ணுங்கள். அதுதான் ஒரே லாஸ்ட்டாக சொல்ல உபதேசம் என்னென்னா, நிறைய நாமத்தை ஆவர்த்தி பண்ணுவேன். லாஸ்ட்டாக சொல்கிற உபதேசம் இல்லை, மேலே மேலே உபன்யாசம் பண்ணுவேன். இப்போதைக்கு சொல்கிறேன், இந்த உபன்யாசத்தில் லாஸ்ட்டாக சொல்கிறது என்னென்னா, ராமநாமத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணுங்கள், நிறைய ராமநாமம் சொல்லுங்கள். அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்கும், யோசிக்கிற தன்மையை கொடுக்கும். ராம ராம ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சத்குரு மகாராஜ் கி ஜெய், சகல சாதுமல்லி கி ஜெய். தெளிவான முடிவு எடுக்கிற புத்தியை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் 10 ஸ்டெப்பு நல்லா வைப்போம். எல்லாமே அனுகூலமாக நடக்கிறதையும் பார்க்கலாம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம. பகவத் பக்தி நமக்குள்ளே வளரும். ராம 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 ராம.